வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம எப்பயும் போல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் நாவல் கேட்க போறோம். சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணிட்டு கேளுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. எங்கும் இருள். ஒரே நிசப்தம். அந்த இருளின் நிசப்தத்தை கிழித்துக்கொண்டு அந்த மலைக்காட்டிலிருந்து ஒரு குரல். அவள் கண்மூடித்தனமாக ஓடிக்கொண்டிருந்தாள். அவள் கால்பட்ட சருகும் காய்ந்த சுள்ளிகளும் முறிந்து போய் ஒரு சத்தத்தை ஏற்படுத்தியது. ஓடும் பதட்டத்தில் அவள் கால்களில் வழிந்து கொண்டிருந்த ரத்தத்தை கூட கவனிக்கவில்லை. இருளில் ஓடிக்கொண்டிருந்த அவள் அம்மா என்ற அலறல் சத்தத்துடன் கீழே விழுந்தாள். அந்த கருப்பு உருவம் அவளை நெருங்கியது. அவள் கண்களில் வழியும் கண்ணீரை ரசித்தபடியே அந்த உருவம் அவளது தலைமுடியை பிடித்து தர தரவென்று இழுத்துச் சென்றது. அவள் வலி தாங்காமல் காடதிர அலறினாள். அம்மா! ஒரு வாரத்திற்கு பிறகு சூரியன் மலைமுகடுகளுக்கிடையே சிக்கித் தடுமாறி மறையத் தொடங்கிவிட்டான். இருள் மெதுவாக சூழ்ந்து பனிப்படலம் பாதையை கவ்விக்கொண்ட மாலை நேரத்தில் உலகம் இன்னும் ஒரு நொடியில் அழிந்துவிடும், அதற்குள் சென்றாக வேண்டும் என்பது போல அந்த சிகப்பு நிற பிளஷர் கார் பாய்ந்து சென்றது. ஊருக்குள் நிலவிக் கொண்டிருந்த கொஞ்ச நஞ்ச அமைதியையும் அந்த கார் உருக்குலைத்து விட்டு சென்றது. ஊரின் பிரதான மண் சாலையை கடந்து ஒரு பெரிய பங்களாவின் முன்னால் வந்து அந்த கார் நின்றது. முதலில் டிரைவர் காரிலிருந்து இறங்கி காரின் பின்புற கதவை திறந்தார். முதலில் ஒரு அழகான இளைஞன் கீழே இறங்கினான். அவனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த அழகும் தனக்குத்தான் உரியது என்பது போல சொல்லும் ஒரு இளம் அழகியும் கீழே இறங்கினாள். பெட்டிகளை கீழே இறக்கி வைத்துவிட்டு டிரைவர் கை கட்டி நின்றான். அந்த இளைஞன் முதல் வேலையாக அவனிடம் பணத்தை எடுத்து நீட்டினான். அந்த டிரைவர் சிரித்த முகத்துடன் பணத்தை வாங்கி எண்ணிக்கொண்டு அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு சென்றான். அந்த பெட்டிகளை அவனே எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணோடு அந்த பங்களாவிற்குள் நுழைந்தான். டேய் சந்துரு, நில்லுடா. புதுசா கல்யாணமானவங்க ஆரத்தி எடுக்காம உள்ள வரக்கூடாது என்று சொல்லியவாறே ஆரத்தி தட்டுடன் அந்த வயதான பெண்மணி அவர்கள் எதிரே வந்தார். இருவருக்கும் ஆரத்தி எடுத்து சிகப்பு நிறத்தில் திலகமிட்டாள். ஆரத்தி தண்ணியை கொட்டி வர அவர் வெளியே சென்றதும் சந்துரு தனது மனைவியை பார்த்து லேசாக சிரித்தான். தயங்கி நின்ற அவளை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். பெட்டிகளை கீழே வைத்துவிட்டு அப்பாடா என்று சோஃபாவில் சரிந்தான். அவள் நின்று கொண்டிருந்தாள். உள்ளே நுழைந்த வயதான பெண்மணி, ஏமா லலிதா, ஏன் நிக்கிற, உட்காரு என்று சொல்லிக்கொண்டே வந்து அவரும் சோஃபாவில் அமர்ந்தார். சிறிது தயக்கத்திற்கு பிறகு லலிதாவும் சோஃபாவில் அமர்ந்தாள். என்னப்பா சந்துரு, பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு என்றார் சந்துருவின் பாட்டி. இட்ஸ் ஓகே பாட்டி, இவளுக்கு தான் ஒரே குளிரா இருக்குதாம் என்று லலிதாவை சுட்டிக்காட்டினான். லலிதா மௌனமாக இருந்தாள். இது மலைப்பகுதிமா, கொஞ்சம் குளிராத்தான் இருக்கும். உங்க ஊரு மாதிரியெல்லாம் இருக்காது என்று சொல்லிவிட்டு பாட்டி ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தாள். லலிதா சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தாள். பெரிய வீடுதான், அதுவும் அந்த காலத்து வீடு. மீண்டும் புதுப்பித்திருப்பார்கள் போல. வீட்டின் ஒவ்வொரு பகுதியும் மிகுந்த நேர்த்தியுடன் அமைக்கப்பட்டிருந்தது. என்ன லலிதா, வீடு பிடிச்சிருக்குதா என்றார் பாட்டி. ம். என்ன நல்ல சகஜமா பேசு. இல்ல உங்க கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே நான் இங்க வந்ததுனால என் மேல கோவமா? அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. நீ தான் பாக்குறியே, இவ்ளோ பெரிய வீட்ட நான் தானே பாத்துக்கணும். சரி, இருங்க பாட்டி. இனிமே இங்க தானே இருக்க போறா. உங்ககிட்ட நல்லா பேசுவா என்று சொல்லி முடித்தான் சந்துரு. சந்துரு எழுந்து தனது மனைவியை அழைத்துக் கொண்டு மாடிப்பக்க அறைக்கு போனான். சந்துரு என்று பாட்டி அழைத்தாள். சந்துரு மட்டும் பாட்டி அருகே வந்தான். பாட்டி அவனிடம் ஏதோ கேட்க அவனும் பதில் கூறினான். அவர்கள் பேசிக்கொண்டது லலிதாவின் காதில் விழவில்லை. இருள் தொடங்கிவிட்டது. அந்த ஊரிலிருந்த மலையை சுற்றிலும் வித்தியாசமான ஒலிகள் எழும்பின. லலிதா புத்தக அலமாரியை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அவள் எதிர்பாரா விதமாக சந்துரு அவளை பின்புறமாக வந்து கட்டி அணைத்துக் கொண்டான். விடுங்க என்று பொய்க்கோபத்துடன் கூறினாள். அவன் மேலும் அவளை இறுக அணைத்துக் கொண்டு, என்ன விடுங்க, உங்க வீட்டுல தான் எப்பவுமே ஆளுங்க இருந்தாங்க. நம்ம சந்தோஷமாவே இருக்க முடியல. இங்க யாருமே வரமாட்டாங்க என்று அவன் கூறி முடிப்பதற்குள் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அவனது பிடி தளர்ந்தது. வெறுப்புடன் அவன் சென்று கதவை திறந்தான். பாட்டி நின்று கொண்டிருந்தாள். என்ன பாட்டி என்றான். ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க என்று சொன்னதோடு அவர்களை கையோடு அழைத்தும் சென்றாள். இருவரும் அரைகுறையாகத்தான் சாப்பிட்டார்கள். பாட்டிதான் அவர்களுக்கு பரிமாறினார். அவர்கள் இருவருக்கும் இப்போது வயிற்று பசி இல்லை.
உணவு உண்டு முடித்ததும் இருவரும் கை கழுவி விட்டு தங்கள் அறையை நோக்கிச் சென்றார்கள். பாட்டி இருவரையும் அழைத்தாள். "இப்ப என்ன பாட்டி?" என்று சந்துரு வெறுப்புடன் கேட்டான். "ஒண்ணுமில்ல. லலிதா என் கூட தூங்கட்டும்." "ஏன் பாட்டி?" என்று சந்துரு கவலையுடன் கேட்டான். லலிதா எதுவுமே பேசவில்லை. "ஜோசியர்கிட்ட கேட்டேன். இன்னும் 15 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம்." "பாட்டி" என்றான் சந்துரு. "நீ சின்ன பையன். உனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாத்துக்கும் நேரங்காலம் இருக்குது. நீ உன்னோட அறைக்கு போ" என்று சொல்லிவிட்டு பாட்டி லலிதாவின் கையை பிடித்துக்கொண்டு தனது அறைக்கு அழைத்துச் சென்றாள். லலிதா 2 முறை சந்துருவை திரும்பி பார்த்தாள். அவன் வருத்தத்தோடு தனது அறைக்கு சென்று கொண்டிருந்தான். லலிதாவுக்கும் வருத்தம்தான். லலிதா பாட்டியின் அறையில் உறங்கிக் கொண்டிருந்தாள். லலிதா மட்டும்தான் கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தாள். பாட்டி தரையில் படுத்துக் கொண்டால்தான் தனக்கு தூக்கம் வரும் என்று சொல்லிவிட்டு தரையில் பாயை விரித்து படுத்துக் கொண்டாள். நடுநிசி நேரம். எங்கிருந்தோ கேட்கும் ஆந்தையின் குரல். லலிதா புரண்டு படுத்தாள். பாட்டியை காணவில்லை. படுக்கை காலியாக இருந்தது. அதே நேரம் எங்கிருந்தோ அழுகை குரல் வந்து கொண்டிருந்தது. லலிதாவுக்கு உடம்பெல்லாம் வியர்த்து போய்விட்டது. எழுந்து சென்று பார்க்க தைரியமில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு மெதுவாக எழுந்து சென்று ஜன்னல் அருகே நின்றாள். அழுகை சத்தம் அதிகரித்துக் கொண்டே வந்தது. வெளியே இருளில் ஒரு கருப்பு உருவம் தெரிந்தது. அந்த உருவம் தன்னை நோக்குவதை அந்த இருளிலும் லலிதா தெரிந்து கொண்டாள். லலிதாவுக்கு நாக்கு வறண்டு விட்டது. மயக்கம் வருவது போல இருந்தது. மெதுவாக நகர்ந்து வந்து கட்டிலில் சாய்ந்து விட்டாள். ஆனால் இடைவிடாது அழுகை சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அத்தியாயம் 2. பொழுது விடிந்துவிட்டது. எல்லாம் வழக்கம் போல நடந்து கொண்டிருந்தது. லலிதாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரே குழப்பமாக இருந்தது. நேற்று அவள் பார்த்த விஷயத்தை சந்துருவிடம் சொல்லலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். இல்லை, பாட்டியிடமே கேட்டுவிடலாம் என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். பாட்டியோ வழக்கம் போல வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். பாட்டிக்கு ஒத்தாசையாக முனியன் என்னும் வேலைக்காரன் இருந்தான். முனியன்தான் அந்த வீட்டின் வேலைக்காரன், சமையல்காரன், தோட்டக்காரன் என எல்லாமே அவன்தான். லலிதாவுக்கு இன்னமும் நடுக்கம் நீங்கவில்லை. அதை பற்றி யோசிக்காமல் இருக்க சந்துருவின் அறைக்கு போனாள். அறையில் சந்துரு இல்லை. ஒருவேளை மாடியில் இருக்கிறாரோ என்று எண்ணி மாடிக்கு சென்றாள். அங்கும் சந்துருவை காணவில்லை. ஆனால் மாடியில் நின்ற லலிதா தனது வீட்டுக்கு முன் ஒருவன் நிற்பதை பார்த்து விட்டாள். ஆம், யாரோ ஒருவன் அந்த பங்களாவின் வாசலில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மாடியில் நிற்கும் லலிதாவையும் பார்த்து விட்டான். சில நொடிகள் கழித்து அவன் பங்களாவின் பெரிய இரும்பு கதவினை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். உள்ளே நுழைந்த அந்த இளைஞனை வீட்டின் வராந்தாவிலேயே பாட்டி தடுத்து நிறுத்தினாள். "யார் பணி? உனக்கு என்ன வேணும்?" என்று கேட்டாள். அவன் மென்மையாக சிரித்துக்கொண்டே, "நான் உங்க பேரனுக்கு தெரிஞ்சவன். அவரை பார்க்கணும்" என்று சொன்னான். பாட்டி அவனை அழைத்து கொண்டு வந்து சோஃபாவில் அமரச் செய்தார். இதற்கு முன்பே லலிதாவும் வீட்டுக்குள் வந்துவிட்டாள். லலிதா தனது அறைக்கு அருகே நின்று கொண்டு நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தாள். "சந்துரு" என்று பாட்டி அழைத்தாள். சந்துரு உள்பக்கமாக இருக்கும் வேறொரு அறையிலிருந்து வெளியே வந்தான். "என்ன பாட்டி? யாரோ வந்திருக்காங்க பாரு. உன்னோட சிநேகிதனா?" சந்துருவுக்கு அவன் யார் என்றே தெரியவில்லை. "யாரு சார் நீங்க? என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இருக்கிறீங்க?" "எனக்கு தெரியலையே. யார் நீங்க?" என்று சிறிது கோபத்துடன் கேட்டான். "உனக்கு தெரியாதா? அப்புறம் யார் இவன்?" என்று பாட்டியும் கேட்டாள். அந்த இளைஞன் மிகவும் நிதானமாக பதில் சொன்னான். "என் பேரு அகிலன். இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கேன்." "ஓ, அது நீங்க தானா? கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா பார்த்ததில்ல" என்று சொல்லிவிட்டு சந்துருவும் அகிலனுக்கு அருகே இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். "நான் இந்த ஊருக்கு வந்து 3 மாசம் தான் ஆகப் போகுது" என்றான் அகிலன். "நான் பிசினஸ் விஷயமா வெளியூர்ல இருந்தேன். அதான் உங்கள சந்திக்க முடியல. அதுவும் இல்லாம நீங்க மஃப்டில இருக்கீங்களா? அதான் யாருன்னு தெரியல. யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்தா வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்களே." "ஓ, டேய் முனியா, சாருக்கு காஃபி கொண்டு வா" என்று சந்துரு உள்பக்கம் பார்த்து கத்தினான். "அதெல்லாம் வேண்டாம்." "சரிப்பா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் வேலைய கவனிக்கிறேன்" என்று சொல்லிவிட்டு பாட்டி எழுந்தாள். "பாட்டி, கொஞ்சம் உட்காருங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் விசாரிக்கணும். அப்புறம் அங்க நிக்கிற பொண்ணு, அந்த முனியன்னு எல்லார்கிட்டயும் விசாரிக்கணும். எல்லாரையும் வர சொல்லுங்க" என்று தனக்கே உரிய அதிகார தோரணையோடு அகிலன் கூறினான். அனைவரும் வந்துவிட்டார்கள். லலிதா தயக்கத்தோடு சந்துரு பக்கம் நின்றாள். முனியன் ஒரு ஓரமாக கையை கட்டிக்கொண்டு நின்றான். "சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இங்க இருக்கிற காட்டுப்பகுதியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்குது." "சார், அப்ப நாங்க ஊர்லயே இல்ல. நானும் என்னோட மனைவியும் என் மாமனார் வீட்டுல இருந்தோம்" என்றான் சந்துரு. "மிஸ்டர் சந்துரு, நான் பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது.
நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் இங்க யாருமே பேசக்கூடாது. புரியுதா?" என்று அகிலன் கூறும்போது, அவனது முகம் கொஞ்சம் கடுமையாக இருந்தது. அனைவரும் அமைதியாக இருந்தனர். அகிலன் மீண்டும் பேச ஆரம்பித்தான். "சரி, அந்த காட்டுப்பகுதியில ஒரு கொலை நடந்திருக்குது. அதுவும் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறா. நாங்களும் விசாரிக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. இந்த பொண்ணு எப்படி கொலை செய்யப்பட்டாளோ, அதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கிறா. அந்த பொண்ணு உங்க வீட்டுல வேலை செஞ்சவங்க" என்று சொல்லி முடித்தான் அகிலன். "சார், நான் இப்ப பேசலாமா?" என்றான் சந்துரு. "ம், பேசுங்க." "சார், முதல் விஷயம், அந்த பொண்ணு எங்க வீட்ல வேலையே பார்க்கல. அந்த பொண்ணோட தாத்தா தான் எங்க வீட்ல வேல பார்த்தாங்க. அந்த பொண்ணு விறகு பொறுக்க காட்டுக்கு போனபோது, சிறுத்தையோ, புலியோ அடிச்சுட்டதா சொன்னாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும்." "ஓ! அப்படியா? இப்ப அந்த பொண்ணோட தாத்தா எங்க?" "எங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அவர் எங்க போனாருன்னே தெரியல." அகிலன் சிறிது நேரம் எதுவுமே பேசவில்லை. பிறகு, "அவரோட பேர் என்ன?" "முத்து." மீண்டும் அகிலன் எதுவுமே பேசவில்லை. "சரி, இவங்க தான் உங்க மனைவியா?" என்று லலிதாவை சுட்டிக்காட்டினான். "ஆமா. பேர் என்ன?" லலிதா பதில் சொல்வதற்கு முன்னால் சந்துரு லலிதா என்று கூறினான். "உங்க பாட்டி பேர் என்ன?" "முத்து காமாட்சி." "சரி, ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. நான் வரேன்." என்று சொல்லிவிட்டு அகிலன் எழுந்தான். எழுந்தவன் லலிதாவை பார்த்தான். லலிதா தனது உடையை சரி செய்து கொண்டாள். அகிலன் மெல்ல சிரித்துக்கொண்டே அங்கிருந்து சென்றான். மாலை நேரம். அதற்குள் குளிர் தொடங்கிவிட்டது. லலிதா தன்னந்தனியாக மாடியில் நின்று கொண்டு தூரத்தில் ஒரு யானையைப் போல பிரம்மாண்டமாக தெரியும் மலையையும் அதனை சுற்றி இருக்கும் காட்டினையும் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த காட்டுக்குள் ஒரு பெண் தனியாக சென்றதை நினைத்தாலே லலிதாவுக்கு பயமாக இருந்தது. "லலிதா, நீ இங்கதான் இருக்கிறியா?" என்று கேட்டுக்கொண்டே சந்துரு வந்தான். "இப்ப என்ன பண்ற?" "சும்மாதான்." அவளது குரலில் ஒரு சுணக்கம். "இங்க பாரு லலிதா, அந்த போலீஸ்காரர் வந்துட்டு போனதுல இருந்து நீ ஒரு மாதிரியா இருக்க. நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன்." "அப்படியெல்லாம் இல்லைங்க." "நீ ஒண்ணும் மனச போட்டு குழப்பிக்காத. இது ஒரு சாதாரண விசாரணை, அவ்வளவுதான்." "ம், சரி வா, உள்ள போகலாம்." பனி பொழிய ஆரம்பிச்சிடுச்சு. பனி மட்டுமல்ல, இருளும் அந்த பகுதியை கவ்விக்கொண்டது. அத்தியாயம் 3. இந்த கதை நிகழும் காலம் 1980களின் பிற்பகுதி. அதிகாலை என்றாலும் இருளானது அந்த மலையையும் காட்டையும் விட்டு பிரிய மனமின்றி இருந்தது. ஊரின் கடைக்கோடியிலிருந்து ஆரம்பமாகும் காட்டின் வாயிலை ஒட்டி அமைந்திருந்தது அந்த சிறிய மாடி வீடு. வீட்டின் உள்ளே அகிலன் தீவிரமாக பேப்பர் படித்துக் கொண்டிருக்கும் போது வெளியிலிருந்து கேட்கும் குரல் அவனுக்கு ஒருவித சலிப்பை தந்தது. அலுப்போடு எழுந்து சென்று கதவை திறந்தான். வெளியே கான்ஸ்டபிள் ராஜேந்திரன் உணவு பொட்டலத்தோடு நின்று கொண்டிருந்தான். "குட் மார்னிங் சார்" என்று அனைத்து பற்களும் தெரியுமாறு சிரித்துக்கொண்டே கூறினான். "ம், உள்ள வாங்க." உள்ளே வந்த ராஜேந்திரன் உணவு பொட்டலத்தை மேஜையின் மீது வைத்தான். "இன்ஸ்பெக்டர் ஏதாவது சொன்னாரா?" என்று அகிலன் கேட்டான். "ஒன்னும் சொல்லலையே சார். அவருக்கு கவலையெல்லாம் அந்த பொண்ணு கேஸ பத்தி தான்." "ஏன்? ரிட்டயர் ஆக போற நேரத்துல இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தா, இதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கேஸ நாங்க முடிக்கப்பட்ட பாடு இருக்கே" என்று சலித்துக் கொண்டான் ராஜேந்திரன். "சரி, கடைசியில கேஸ எப்படி முடிச்சீங்க?" "ம், வழக்கம் போல தான். புலி அடிச்சிடுச்சுன்னு சொல்லி கேஸ மூடிட்டோம்." "நான் அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட பார்த்தேன். நீங்க சொல்ற மாதிரி இல்லையே." ராஜேந்திரன் சிறிது தாழ்ந்த குரலில் பேசினான். "உங்களுக்கு தெரியாதது என்ன சார்? ஊர் மக்கள் ஒரே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மேலிடத்துலயும் ஒரே பிரஷர். வேற வழி இல்லாம எப்படியோ கேஸ முடிச்சிட்டோம்." அகிலன் ஒரு நிமிடம் எதுவுமே பேசவில்லை. "சரி, இப்போ இந்த கேஸ எப்படிதான் முடிக்கிறது?" என்று அகிலனும் தாழ்ந்த குரலில் கேட்டான். "என்கிட்ட கேட்டா எப்படி சார்? இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட தானே பொறுப்பு குடுத்திருக்கிறாரு. நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கிறீங்களா?" அகிலன் தனது மேஜையின் டிராயரை திறந்து சில ஃபைல்களை எடுத்து மேஜையின் மீது வைத்தான். "ராஜேந்திரன், இந்த சேர்ல உட்காருங்க" என்று தனக்கு எதிரே இருந்த நாற்காலியை காண்பித்தான். "பரவாயில்ல சார்." "சும்மா உட்காருங்க." ராஜேந்திரன் நாற்காலியில் அமர்ந்தார். "இத பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும், 1 வாரத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா 2 கொலையையும் செஞ்சது ஒரே ஆளா?" "ஆமா, 2 கொலையும் இரவுல தான் நடந்திருக்கு. அதுவும் காட்டுக்குள்ள. அந்த 2 பெண்களுமே திருமணம் ஆகாதவங்க. 2 பெண்களுமே கொடூரமா தாக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க."
அந்த பொண்களோட உடம்புல நகைக்கீறல் இருந்திருக்கு. ஆனா, அது மனிதனோடதா இல்ல விலங்கோடதான்னு தெரியல. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் 2 பெண்களும் விலங்குகளால கொலை செய்யப்படலன்னு சொல்லுது. அப்படின்னா, அந்த 2 பெண்களையும் கொன்னது ஒரு மனிதன். அதுவும் ஒரே ஆள். அப்படின்னா கைரேகை இருக்கணுமே சார். ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா எந்த கைரேகையும் கிடைக்கல. ஒருவேள கொலையாளி கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு இருப்பானா? எனக்கும் அப்படிதான் தோணுது. கொலை செய்யறத விட அவன் மாட்டாம இருக்கணுமேங்கிறதுல அவன் ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறான். அப்புறம் இன்னொரு விஷயம். அந்த பெண்கள் பலமா தாக்கப்பட்டு இருந்தாலும், உடனடியா இறந்ததுக்கு காரணம் கழுத்துல பலமான காயம் பட்டு அதிக ரத்தம் போனதுனால தான். அத விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த 2 பெண்களுமே கற்பழிக்கப்படல. எனக்கு எதுவுமே புரியல சார். ஒரே குழப்பமா இருக்கு. இருங்க. அந்த பெண்களோட கழுத்துல இருந்த காயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கழுத்துல யாரோ கடிச்ச மாதிரி இருந்திருக்கு. ராஜேந்திரன் ஒரு நிமிடம் அகிலனையே வெறித்து பார்த்தார். அவர் மூளை ஒன்றை யோசித்தது. என்ன சார் சொல்றீங்க? மனுஷ ரத்தம் குடிக்கிற ஆளா? இப்படியுமா இருப்பாங்க? என்று ராஜேந்திரன் அதிர்ச்சியோடு கேட்டார். ராஜேந்திரன், உங்களுக்கு இடிய மீன் தெரியுமா? தெரியாது சார். இடிய மீன் உகாண்டா நாட்டுல அதிபரா இருந்தவரு. அவருக்கு மனுஷ கறி திங்கிற பழக்கம் இருந்ததா சொல்லுவாங்க. இது மாதிரி சில பேர் அப்பப்போ உருவாகத்தான் செய்யறாங்க. என்ன பண்றது? சார், போதும் சார். இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு வாந்தி வந்துடும் என்று ராஜேந்திரன் வாயை பொத்திக் கொண்டார். சரி, சரி. ரொம்ப நேரம் பேசிட்டோம். நீங்க போங்க. நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். ராஜேந்திரன் விட்டால் போதுமென்று சைக்கிளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். ராஜேந்திரன் போனதும் அகிலன் குளித்துவிட்டு ஆறிப்போன இட்லியை சாப்பிட்டு விட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். மணி 10 ஆகிவிட்டது. சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போகணும் என்ற எண்ணத்தோடு தலையை வாரிக் கொண்டிருந்தான். காட்டுக்குள்ளிருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது. அந்த சிரிப்பு சத்தம் அவனுக்கு வினோதமாக இருந்தது. காக்கிச் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு காட்டு பக்கம் போனான். காட்டுக்குள் செல்லும் பிரதான சாலையில் ஒரு சிகப்பு நிற கார் நின்று கொண்டிருந்தது. காருக்குள் யாருமில்லை. காட்டுக்குள் சென்றான். சிரிப்பும் கிண்டலும் பேச்சுகளும் தெளிவாக கேட்டது. தூரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் நின்று பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. உற்று பார்த்தான். யார் என்று தெரிந்துவிட்டது. தொண்டையை கனைத்துக் கொண்டு அவர்கள் பக்கம் போனான். அகிலனை அங்கு எதிர்பாராத சந்துருவும் லலிதாவும் சிறிது அதிர்ந்தே போனார்கள். என்ன, புதுமண தம்பதிகள் இந்த பக்கம் என்று கேட்டான் அகிலன். ஒண்ணுமில்ல சார், இவளுக்கு வீட்ல இருக்க போர் அடிக்குதா, அதான் சும்மா இந்த பக்கம் என்றான் சந்துரு. சாரி சார், காட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. கேஸ் நடக்கிறதுனால பொதுமக்கள் யாரும் உள்ள வரக்கூடாது. ஓகே சார். அப்புறம் ஊருக்குள்ளேயே நிறைய வீடு இருக்குமே, அதை விட்டுட்டு இப்படி தனியா காட்டு பக்கத்துல இருக்கீங்களே? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு தனியா இருக்கத்தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பக்கம் மிருகங்கள் நடமாட்டம் அதிகம். அதான். மிருகங்கள் என்ன ஒண்ணும் பண்ணாது. சரி, வாங்க இங்கிருந்து போகலாம் என்ற அகிலன் ஒரு ஆணையை பிறப்பித்துவிட்டு முன்னே நடக்க, சந்துருவும் லலிதாவும் பின்னே வந்தார்கள். மூவரும் காட்டிலிருந்து வெளியேறி பிரதான சாலைக்கு வந்தார்கள். ஓகே சார், நாங்க வரோம். உங்க வீட்டுல விசாரிச்சதா சொல்லுங்க என்று சந்துரு அகிலனை பார்த்து சொன்னான். எனக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்ல. நான் ஒரு தனி ஆள். ஓகே சார். இந்த கேஸ்ல என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க சார். நான் உங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா. லலிதாவும் சந்துருவும் காரில் ஏறிக்கொண்டார்கள். அடுத்த 2வது வினாடியில் கார் சீறி பாய்ந்தது. சிறிது நேரம் சென்றதும் லலிதா காரின் கண்ணாடியை பார்த்தாள். தூரத்தில் நின்று அகிலன் தங்களையே பார்த்து கொண்டிருப்பது லலிதாவுக்கு தெளிவாக தெரிந்தது. அத்தியாயம் 4. லலிதா கோபமாக இருப்பது சந்துருவுக்கு நன்றாக புரிந்தது. சந்துரு காரின் வேகத்தை குறைத்துவிட்டு தனது இடது கையை லலிதாவின் தோள் மேல் போட்டான். லலிதா அவனது கையை தட்டிவிட்டாள். என்ன லலிதா, என் மேல கோவமா? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் இப்படி பேசுற? அப்புறம் என்ன, வீட்ல தான் நிம்மதியா இருக்க முடியலன்னு இங்க வந்தா, இங்கேயும் அந்த போலீஸ்காரன் வந்துட்டான். அவரை ஏன் திட்டுற? நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாரு. என்னத்த சொல்றான், அவனும் அவன் பார்வையும். பாவம் அந்த மனுஷன். நான் வாங்க வேண்டிய திட்டெல்லாம் அவரு வாங்குறாரு. இதை கேட்டுவிட்டு லலிதா சிறிது புன்முறுவல் பூத்தாள். சந்துரு இதுதான் சமயம் என்று அவளது தோளில் மீண்டும் கையை போட்டான். இந்த முறை அவள் கையை தட்டிவிடவில்லை. காரிலிருந்து இறங்கி சந்துருவும் லலிதாவும் வீட்டிற்குள் போனார்கள். முனியன் சமையல் அறையில் எதையோ செய்து கொண்டிருந்தான். பூஜை அறையிலிருந்து பாட்டியின் குரல் கேட்டது. லலிதா இதற்கு முன் கேட்டிராத மந்திரங்களை பாட்டி கூறிக்கொண்டிருந்தாள்.
பாலை குடிக்கச் செல்லும் பூனை போல லலிதாவும் சந்துருவும் மெல்ல அடியெடுத்து வைத்து பூஜை அறையை கடந்தார்கள். சந்துரு, நில்லுடா! பாட்டிதான் அழைத்தது. நீ உள்ள போ, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு சந்துரு பூஜை அறைக்குள் போனான். 10 நிமிடங்கள் கழித்து வந்த சந்துருவிடம் என்ன விஷயம் என்று லலிதா கேட்டாள். பாட்டி என்ன சொன்னாங்க? வேற என்ன சொல்லுவாங்க? இன்னும் 11 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் நம்ம 2 பேரையும் தள்ளி இருக்க சொன்னாங்க. ம், ம். அப்புறம் இனிமே எங்கேயும் வெளியில போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்? ஏன்னா சும்மாதான் என்று சொல்லிவிட்டு சிரித்தவாறு சந்துரு உள்ளே சென்றான். ஆனால் லலிதா சிரிக்கவில்லை. சந்துருவும் லலிதாவும் போன பிறகு அகிலன் தனது வீட்டிற்கு போனான். தனக்கு தேவையான சில கோப்புகளை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்வதற்குள் மணி 10:30யை தாண்டிவிட்டது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்த அகிலன் நேராக சென்று தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டான். சில அன்றாட நிகழ்வுகளை கவனித்துக் கொண்டிருந்தான். உள்ளே நுழைந்த ராஜேந்திரன் அகிலனுக்கு வணக்கம் வைத்தான். என்ன ராஜேந்திரன் இவ்வளவு நேரம்? என் வீட்ல இருந்து எப்பயோ கிளம்பிட்டீங்க. ஆனா இப்பதான் வரீங்க? என்று ஃபைல்களை பார்த்தவாறே கேட்டான் அகிலன். பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு வர நேரம் ஆயிடுச்சு. எந்த பையன? கரெக்டா கணக்கு சொல்லு என்றார் ரைட்டர் கோவிந்தராஜன். யோவ், புள்ளைங்கள கண்ணு வைக்காத என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ராஜேந்திரன் சென்று விட்டார். 2 நிமிடங்கள் கழித்து இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவதாக அகிலனிடம் ராஜேந்திரன் சொல்லிவிட்டு போனார். அகிலன் எழுந்து இன்ஸ்பெக்டர் அறைக்கு சென்றான். இன்ஸ்பெக்டருக்கு அகிலன் சல்யூட் வைத்துவிட்டு நின்றான். அகிலன், உட்காரு. அகிலன் நாற்காலியில் அமர்ந்தான். என்ன அகிலன், கேஸ் எப்படி போகுது? இப்ப ஒன்னும் சொல்ல முடியல சார். இன்னும் ஒரு வாரத்துல நான் என்று நிறுத்தி நிறுத்தி அகிலன் பதில் கூறினான். இங்க பாரு அகிலன், இன்னும் 10 டேஸ்ல இந்த கேஸ முடிச்சாகணும். எஸ்பி வேற ஒரே பிரஷர் தராரு. ஓகே சார். நான் ஓவரா பிரஷர் தரேன்னு உனக்கு தோணலாம். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. எனக்கு தெரியும் சார். இது நம்மளோட டியூட்டி தானே. என்ன பண்றது? நேரமே சரியில்ல. ரிட்டயர் ஆகுற சமயத்துல என்று இன்ஸ்பெக்டர் சிறிது முணுமுணுத்து விட்டு, ஆமா அகிலன், எப்பதான் மேரேஜ் பண்ணிக்க போற? இப்ப என்ன சார் அவசரம்? பொறுமையா பண்ணிக்கிறது. உனக்கு எத்தன வயசு? 28 சார். நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப என்னோட வயசு எத்தன தெரியுமா? 20. என்ன சிரிக்கிற? நம்பலையா? அப்படியெல்லாம் இல்ல சார். இந்த கேஸ் முடிஞ்சதும் நானே உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றார் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் தனது மகளை மனதில் வைத்துக்கொண்டு கூட இப்படியே சொல்லி இருக்கலாம். யார் கண்டது? ஒரு வழியாக இன்ஸ்பெக்டரோடு பேசி முடித்துவிட்டு அகிலன் வெளியே வந்தான். துப்பாக்கிகளை துடைத்துக் கொண்டிருந்த ராஜேந்திரனை அகிலன் கூப்பிட்டான். என்ன சார், இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு என்னோட வீட்டுக்கு வாங்க. வழக்கம் போல எல்லாம் தொடங்கிவிட்டது. சொல்லி வைத்தது போல ராஜேந்திரன் சரியாக 10 மணிக்கு அகிலனின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். அகிலன் வெளியிலேயே காத்து கொண்டிருந்தான். என்ன விஷயம் சார், எதுக்கு வர சொன்னீங்க? இந்த டார்ச் லைட் பிடிங்க சொல்றேன் என்று கூறிவிட்டு தன்னிடம் இருந்த 2 டார்ச் லைட்டுகளில் ஒன்றை ராஜேந்திரனிடம் கொடுத்தான். எதுக்கு சார்? வாங்க போகலாம். எங்க சார்? காட்டுக்குள்ள. சார், உங்க வீட்டுக்கு தனியா வர்றதுக்கே பயமா இருக்குது சார். இதுல காட்டுக்குள்ள கூப்பிடுறீங்க? நான் 2 நாளா இந்த காட்டுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. வாங்க போகலாம். சார், வேணாம் சார். இது மோசமான இடம். நான் புள்ளக்குட்டிக்காரன் சார். நிறுத்துங்க என்று சொல்லிவிட்டு அகிலன் காட்டுக்குள் நுழைந்தான். ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்ற ராஜேந்திரனும் வேறு வழியின்றி காட்டுக்குள் சென்றார். புதிதாக பருவமெய்திய பெண் போல வெண்ணிலா மேகங்களுக்கிடையே வெட்கப்பட்டுக் கொண்டு மறைந்திருந்தது. மணி 12 இருக்கலாம். இரவு நேரத்து குளிர்காற்று வீசிக் கொண்டிருந்தது. ஒரு சின்ன குழந்தை போல லலிதா உறங்கிக் கொண்டிருந்தாள். சட்டென்று ஒரு கணம் அவள் கண் விழித்து மறுகணமே கண்ணை மூடினாள். எங்கிருந்தோ கேட்கும் அழுகை சத்தம் அவளது தூக்கத்தை கெடுத்தது. லலிதா எழுந்து விட்டாள். வழக்கம் போல பாட்டியை காணவில்லை. அவள் முதல் நாளன்று கேட்ட அழுகை சத்தம் 2 நாட்களாக கேட்கவில்லை. ஆனால் இப்பொழுது கேட்கிறது. அதுவும் மிகவும் மெல்லியதாக. கண்களை மூடிக்கொண்டு கேட்டால்தான் அழுகை சத்தத்தை கேட்க முடியும். லலிதாவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஆனால் பாட்டியிடத்தில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்பது அவளுக்கு புரிந்தது. முன்பு போல அவள் இப்போது பயப்படவில்லை. பேசாமல் சந்துருவின் அறைக்கு சென்று அவரை எழுப்பி விஷயத்தை சொல்லிவிடலாமா என்று ஒரு கணம் லலிதா யோசித்தாள். ஆனால் அவள் அவ்வாறு செய்யவில்லை. எழுந்து ஜன்னல் பக்கம் போனாள். ஜன்னலை திறந்தாள். சில் காற்று முகத்தில் வீசியது. சுற்றுமுற்றும் கண்களை அலையவிட்டாள். இருட்டில் கண்கள் பழக மறுத்தது. கண்களை கூர்மையாக்கிக் கொண்டு பார்த்தாள். தோட்டத்தில் ஒரே ஒரு மஞ்சள் நிற விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அரைவட்ட வெளிச்சத்தின் விளிம்போரத்தில் அந்த பழைய பெரிய ஓட்டு வீடு தெரிந்தது.
அங்கிருந்துதான் அழுகை சத்தம் வருவது போல தோன்றியது. லலிதா ஒரு கணம் யோசித்துவிட்டு ஜன்னலை சாத்திவிட்டு வந்து படுக்கையில் படுத்துக்கொண்டாள். ஆனால் அழுகை சத்தம் அவள் காதுகளில் கேட்டுக்கொண்டேதான் இருந்தது. போர்வையை நன்கு இழுத்து போர்த்திக் கொண்டு கண்களை மூடி படுத்துக் கொண்டாள். லலிதா அழுகை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த அடர்காட்டுப் பகுதிக்குள் அகிலனும் ராஜேந்திரனும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். காட்டுப்பகுதியை கடந்து மலைப்பாதையில் இருவரும் ஏறினார்கள். இன்னும் கொஞ்ச தூரத்தில் மலைவாழ் மக்களின் கிராமம் ஒன்று இருக்கிறது. அதை நோக்கித்தான் அகிலன் சென்று கொண்டிருந்தான். சார், சொல்லுங்க ராஜேந்திரன். 2 மணி நேரமா நடந்து எங்க சார் போறோம்? இல்ல, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இங்க இருக்கிற மலைவாழ் மக்களோட கிராமத்துக்கு போயிருந்தேன். அவங்க எல்லாரும் செங்கோடன்னு ஒருத்தனை பத்தி சொன்னாங்க. அதான் அவன பாக்க போறோம். யாரு? செங்கோடனா? ஆமா. சார், அவன் ரொம்ப மோசமானவன். அவனுக்கு பில்லி சூனியம், ஏவல் எல்லாம் தெரியும். எதுக்கும் காலையில போலாமே. நீ சொன்ன மாதிரி தான் அந்த மலைவாசிகளும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவன் நரபலி வேற தருவான்னு சொல்றாங்க. காலையில எல்லாம் போக முடியாது. அவன நைட்டுலயே பாக்க முடியாதாம். ஆமா சார். அவன் இந்த காட்டுலயும் மலையிலயும் தான் அலைவான். ஊருக்குள்ள எப்பயாவது தான் அவன பாக்க முடியும். இவ்ளோ பெரிய மலையில அவன் எங்க இருப்பானோ? இந்த மலையோட ஒரு இடத்துல அவனோட குடிசை ஒண்ணு இருக்கிறதா அந்த மக்கள் சொன்னாங்க. அங்க போய் தான் பார்க்க போறோம். சார், அங்க கொஞ்சம் பாருங்க என்று ராஜேந்திரன் அகிலனுக்கு எதிரே சுட்டிக்காட்டினார். அகிலன் முன்பு அந்த மலைவாழ் மக்கள் அனைவரும் கையில் தீப்பந்தங்களுடன் வந்து கொண்டிருந்தார்கள். அகிலனும் ராஜேந்திரனும் அவர்கள் பக்கம் வந்தார்கள். எல்லாரும் எங்க போறீங்க என்று அகிலன் கேட்டான். அந்த கூட்டத்தின் தலைவரான செவத்தையா முன்னே வந்தார். ஐயா, எங்க பொண்ணு ஒன்ன காணோம் என்றார். என்ன சொல்றீங்க? ஆமாங்கய்யா, தேன் எடுக்க காட்டுக்குள்ள போன பொண்ணு இன்னும் வரவே இல்ல. என்ன இதெல்லாம்? அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? காட்டுக்குள்ள யாரையும் போக வேணான்னு சொன்னனா இல்லையா? இப்ப வந்து இப்படி சொல்றீங்களே! ஐயா, நானும் எங்க ஆளுங்க கிட்ட சொன்னேங்கய்யா. ஆனா அந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு. சரி, அந்த பொண்ணு எந்த பக்கம் என்று கேட்க நினைத்தவன் எதுவும் பேசாமல் எதையோ கூர்ந்து கவனித்தான். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இவர்கள் அனைவரையும் திகிலடையச் செய்யும்படி ஒரு அலறல் சத்தம் கேட்டது. அதுவும் ஒரு பெண்ணின் அலறல் சத்தம். அங்கிருந்த அனைவரது முகத்திலும் பயத்தின் குறி தெரிந்தது. அகிலன் மட்டுமே ஓரளவு தைரியமாக இருந்தான். அகிலனும் செவத்தையாவும் ஒரு கணம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அடுத்த நொடி அகிலன் ஓட ஆரம்பித்தான். அங்கிருந்த அனைவரும் அகிலனை தொடர்ந்து அலறல் கேட்ட இடத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 5. விடியற்காலை 3 மணி. அந்த அரசாங்க மருத்துவமனை ஒரு நோயாளியைப் போல முடங்கி கிடந்தது. எங்கு பார்த்தாலும் நோயாளிகளின் முனகலும், இருமல் சத்தமும், அழுகை சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தது. நோயாளிகளின் அருகில் அவர்களது உறவினர்கள் அரை தூக்கத்தில் இருந்தார்கள். அனைத்து நர்சுகளும் அநேகமாக உறங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். மருத்துவர்கள் யாரும் இல்லை. அந்த மருத்துவமனையே சூன்யமாக காட்சியளித்தது. பிணவறைக்கு அருகில் போடப்பட்டிருந்த மரபெஞ்சில் அகிலன் உட்கார்ந்திருந்தான். அவன் நன்கு குழம்பி போயிருந்தான் என்று சொல்வதை விட சிறிது பயந்தே போயிருந்தான். அவனது போலீஸ் வாழ்க்கையில் இது போன்ற மரணத்தை அவன் இப்பொழுதுதான் பார்க்கிறான். எப்படிப்பட்ட கொலை! அவன் கொலையை பற்றி நினைக்க நினைக்க என்னமோ போல இருந்தது. அகிலன் எழுந்து பின்பக்கம் போனான். எங்கு போனாலும் அந்த பெண்ணின் அலறல் சத்தம் அவன் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தது. இதற்கு முன் கொலை செய்யப்பட்ட பெண்ணை விட இந்த பெண் மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். இப்பொழுது நினைத்து பார்த்தாலும் அகிலனுக்கு உடல் நடுங்குகிறது. அகிலனும் மற்றவர்களும் அலறல் சத்தம் கேட்ட அந்த இடத்தை நோக்கி ஓட்டம் பிடித்தார்கள். அகிலன் அனைவருக்கும் முன்பாக ஓடினான். அந்த சத்தத்தை அகிலன் கவனித்துக் கொண்டே ஓடினான். மலைவாழ் மக்கள் அனைவரது கையிலும் இருந்த தீப்பந்தம் அகிலனுக்கு அந்த இருள் காட்டில் வழிகாட்டியது. வர வர அந்த சத்தம் தேய்ந்து கொண்டே வருவதை உணர்ந்த அகிலன் இன்னமும் வேகமாக ஓடினான். புதர் செடிகளையும் கற்களையும் முட்களையும் பொருட்படுத்தாமல் ஓடினான். அகிலனின் ஓட்டத்திற்கு யாராலுமே ஈடுகொடுக்க முடியவில்லை. அனைவரும் பின்தங்கி விட்டார்கள். அந்த குரலின் ஸ்வரம் படிப்படியாக குறைந்து ஒரு கட்டத்தில் அந்த காட்டின் சப்தத்தில் கரைந்து போனது. அகிலன் ஓடுவதை நிறுத்தினான். டார்ச் லைட்டை காட்டுக்குள் பரவ விட்டுக் கொண்டே அங்கும் இங்கும் கண்களை அலையவிட்டான். சில அடிகள் நடந்தான். இரத்த வாடை அடித்தது. அகிலனுக்கு வயிற்றை குமுட்டி குமட்டி கொண்டு வந்தது. இன்னமும் சில அடிகள் நடந்தான். அவனது கால் ஏதோ ஒரு திரவத்தை மிதித்தது போன்ற உணர்வு. குனிந்து கீழே பார்த்தான். ரத்தம் சிதறி கிடந்தது. அகிலன் பார்த்து விட்டான். அந்த பெண் அங்கு கிடந்தாள். இடுப்பு வரைதான் துணி இருந்தது. குருதி புனலில் மிதந்து கொண்டிருந்தாள். அவளது கழுத்தில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. கழுத்தில் பலமான காயம். அவளது உடம்பின் கழுத்துப் பகுதி ஒட்டி கொண்டிருந்தது.
இன்னமும் பலமான காயம் ஏற்பட்டிருந்தால் கழுத்து தனியாக போயிருக்கும். அகிலன் அருகே சென்று பார்த்தான். அவளது உடம்பில் உயிர் இல்லை. அவளது இடுப்பில் சுற்றி கிடந்த சேலையை விரித்து அவள் கழுத்து வரை மூடினான். இதற்குள் அந்த மலைவாழ் மக்களும் வந்துவிட்டார்கள். அகிலன் அவர்களை சென்று வழிமறித்தான். ஐயா, என்னங்க ஐயா, ஏன் எங்களை நிறுத்துறீங்க என்று செவத்தையா கேட்டார். இங்க பாருங்க, நான் சொல்றத எல்லாரும் கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அது உங்க பொண்ணுதான். இதை கேட்டதும் அந்த பெண்ணின் அம்மா கதறி அழ ஆரம்பித்து விட்டாள். அந்த பெண்ணின் தகப்பனும் சேர்ந்து அழுதான். அந்த பெண்ணின் அம்மா தரையில் விழுந்து புரண்டு மார்பிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு அழுதாள். அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த ராஜேந்திரனை அகிலன் அழைத்தான். ராஜேந்திரன், சார், ராஜேந்திரன், நீங்க போய் ஹாஸ்பிட்டலுக்கு தகவல் சொல்லி ஆம்புலன்ஸ வர சொல்லிட்டு அப்படியே இன்ஸ்பெக்டர் கிட்டயும் விஷயத்த சொல்லிடுங்க என்றான் அகிலன். ராஜேந்திரன் அங்கிருந்து போனார். ராஜேந்திரன், ஒரு நிமிஷம், எதுக்கும் 2 ஆளுங்கள துணைக்கு கூட்டிக்கிட்டு போங்க என்று சொல்லிவிட்டு 2 மலைவாழ் ஆட்களை அவரோடு அனுப்பி வைத்தான். செவத்தையா, என்ன, நீங்களும் இப்படி இருந்தா என்ன பண்றது? அவங்களுக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்லுங்க என்று அகிலன் அவர்கள் அனைவரையும் கொஞ்சம் தள்ளி நிற்கச் சொன்னான். ஆனால் அந்த பெண்ணின் அம்மா மட்டும் முன்னே வந்தாள். ஐயா, என் பொண்ணோட முகத்த ஒரு தடவை காட்டுங்க ஐயா என்று அந்த பெண்ணின் அம்மா அகிலன் காலில் விழுந்து அழுதாள். அகிலனுக்கும் அழுகை வருவது போல இருந்தது. எங்கே நாம் அழுது விடுவோமோ என்ற பயத்தில் அவன் பல்லை நன்கு கடித்துக் கொண்டான். என்ன மன்னிச்சிருங்க அம்மா, கிரைம் சீன் பக்கத்துல யாருமே போகக்கூடாது, எவிடன்ஸ் எல்லாம் அழிஞ்சிடும் என்று மனதை கல்லாக்கி கொண்டு அகிலன் கூறினான். அதற்கு பிறகு காரியங்கள் மெதுவாகத்தான் நடந்தது. 1 மணி நேரத்திற்கு பிறகு ஆம்புலன்ஸ் வந்தது. டிரைவரும் இன்னொருவரும் வந்திருந்தார்கள். ராஜேந்திரன் அவர்களோடு வரவில்லை. அந்த 2 ஆட்கள் மட்டும்தான் வந்திருந்தார்கள். ஏன் இவ்ளோ நேரம் என்று டிரைவரிடம் அகிலன் கேட்டான். சார், இந்த இருட்டுல இந்த காட்டு பக்கம் வரதே பெரிய விஷயம் சார் என்று சர்வ சாதாரணமாக டிரைவர் பதில் கூறினார். சரி போங்க என்றான் அகிலன். அந்த பெண்ணின் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றும்போது அந்த பெண்ணின் தாய் அழுது புரண்டு பெரிய ஆர்ப்பாட்டமே செய்துவிட்டாள். பிறகு ஒரு வழியாக ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தார்கள். அகிலன், அகிலன் திரும்பி பார்த்தான். ராஜேந்திரனோடு இன்ஸ்பெக்டர் வந்து கொண்டிருந்தார். அகிலன் அவர் அருகே வந்தான். என்னாச்சு அகிலன்? இன்னும் விசாரிக்கல சார். சரி, டாக்டர் நந்தகோபாலுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் சார். டாக்டர் வெளியில இருக்காராம். காலையில தான் வருவார்னு நர்ஸ் சொன்னாங்க. பாடிய மார்ச்சுரியில வைக்க சொல்லிட்டேன். இந்த கேஸ் பெரிய தலைவலியா இருக்க போகுது. சரி, அகிலன், நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வா. ஓகே சார். அவனது மனதுக்கும் உடலுக்கும் இப்போது அவசியமான ஓய்வு அவசியமாக இருந்தது. காலை 7 மணி. லலிதா தூக்கத்தை ரசித்து அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அந்த அழுகை சத்தம் அவளை நிம்மதியாக உறங்க விடவில்லை. கடைசியில் எப்பொழுது உறங்கினோம் என்று தெரியாமல் நன்கு தூங்கி போய்விட்டாள். எங்கிருந்தோ கடிகாரம் 7 முறை அடித்து ஓய்ந்த போதுதான் லலிதா கண் விழித்தாள். அருகே பாட்டியின் படுக்கை காலியாக இருந்தது. லலிதா எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு வர 8 மணி ஆகிவிட்டது. சந்துரு அறைக்கு போனாள். சந்துரு அங்கே இல்லை. கூடத்திற்கு வந்தபொழுது பாட்டி பூஜை அறையில் இருப்பது லலிதாவுக்கு தெரிந்தது. ஒரு கணம் நின்று பூஜை அறையை பார்த்தாள். பாட்டி கண்மூடி மந்திரங்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். பாட்டிக்கு கடவுள் பக்தி அதிகம் என்பதை லலிதா வந்த நாள் முதலே தெரிந்து கொண்டாள். பாட்டி பூஜை அறைக்கு சென்றால் வெளியே வர குறைந்தது 2 மணி நேரம் ஆகிவிடும் என்பதும் அவளுக்கு தெரியும். பூஜை அறையை கடந்து சமையலறை பக்கம் போனாள். முனியன் காலை உணவுக்கு தயார் செய்து கொண்டிருந்தான். முனியா, என்னங்கம்மா, டீ வேணுங்களா? டீ எல்லாம் வேண்டாம், உங்க ஐயா எங்க? சின்னையா மாடியில இருக்காங்க என்று அனைத்து மர்மங்களுக்கும் முடிவு கட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் லலிதா மாடிப்படி ஏறினாள். அத்தியாயம் 6. மாடியில் நின்று இயற்கை அழகை ரசித்துக் கொண்டே தேநீர் குடித்துக் கொண்டிருந்தான் சந்துரு. லலிதா மேலே வருவதை அவள் கொலுசு எழுப்பும் ஓசை மூலம் தெரிந்து கொண்டான். என்ன லலிதா, நல்ல தூக்கமா என்று திரும்பி பாராமலேயே சந்துரு கேட்டான். லலிதா அவன் அருகே வந்து நின்றாள். என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கேட்கணும். என்ன விஷயம்? தினமும் ராத்திரி நேரத்துல கேட்கிற அழுகை சத்தம் உங்களுக்கு தெரியாதா? சந்துரு அவளை விசித்திரமான பார்வையில் பார்த்தான். அந்த சத்தம் எங்க இருந்து கேக்குது? யார் அழறது? அந்த நேரம் உங்க பாட்டி எங்க போறாங்க? ஆனா இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சந்துரு அவளை பார்த்து சிரித்தான். உனக்கு இப்ப என்ன தெரியணும்? எல்லாமே தெரியணும். அதுக்கு முன்னாடி அந்த ஓட்டு வீட்டை பாரு என்று சொல்லிவிட்டு சந்துரு தனது ஆள்காட்டி விரலால் அந்த பழைய ஓட்டு வீட்டை காண்பித்தான்.
லலிதாவும் அந்த பழைய ஓட்டு வீட்டை பார்த்தாள். லலிதா, இந்த ஓட்டு வீடு தான் எங்க முதல் வீடு. எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுனாங்க. எங்க அப்பா பரம்பரை பணக்காரங்கலாம் இல்ல. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்தவங்க. எங்க அப்பாவ நான் அதிகமா பார்த்ததே இல்ல. எப்ப பாரு வேல வேலைன்னு அலைஞ்சுகிட்டே இருப்பாரு அந்த மனுஷன். ஒரு நேரத்துல எல்லாமே நல்லபடியா இருந்துச்சு. வீடு, வாசல், நிலம், பணம் அப்படின்னு எல்லாமே கிடைச்சது. ஆனா, அந்த நேரத்துல எங்க அம்மா, அப்பா என்னோட இல்ல. சந்துரு கண் கலங்கி விட்டான். லலிதாவுக்கும் ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது. சந்துரு தொடர்ந்து பேசினான். எங்க அம்மா, அப்பா 2 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு வயசு 16. நான் கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த துயரத்துல இருந்து வெளியில வந்துட்டேன். ஆனா, என்னோட பாட்டியால அது முடியல. எங்க பாட்டிக்கு வேற பசங்க கிடையாது. எங்க அப்பா மட்டும் தான். மகனும், மருமகளும் ஒரே விபத்துல இறந்து போனது எங்க பாட்டியால தாங்கிக்க முடியல. பல நாள் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. இத்தன வருஷமாகியும் எங்க பாட்டி அந்த துயரத்துல இருந்து முழுசா வெளியில வரல. எப்பல்லாம் எங்க பாட்டிக்கு எங்க அம்மா, அப்பா ஞாபகம் வருதோ, அப்பல்லாம் அந்த பழைய வீட்டுல போய் அழுவாங்க. பாவம், அவங்களால அதுதானே முடியும். இதை சொல்லி முடித்ததும் அவன் அழுது விட்டான். லலிதாவுக்கு ஏன் தான் கேட்டோமோ என்று தோன்றியது. என்ன மன்னிச்சிருங்க. இல்ல லலிதா, நீ என்கிட்ட கேட்டதே நல்லதுதான். பாட்டி கிட்ட கேட்டிருந்தா ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. காலையிலேயே உங்கள அழ வச்சுட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அருகே வந்து அவன் கண்ணீர் துளிகளை அவளது முந்தானையால் துடைத்து விட்டாள். அடுத்த நொடி அவன் அவளை கட்டி அணைத்துக் கொண்டான். அவளும் அதற்காகவே காத்திருந்தது போல அவன் நெஞ்சில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். காலை நேரம். சூரியன் மெதுமெதுவாக தனது சூரிய கதிர்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தான். போலீஸ் ஸ்டேஷன் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அகிலன் அப்பொழுதுதான் வந்திருந்தான். நேராகச் சென்று தனது இருக்கையில் அமர்ந்தான். ராஜேந்திரன். ராஜேந்திரன் வந்தார். என்ன சார், அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு சார். இன்ஸ்பெக்டர் கிட்ட இருக்கு. ஆனா இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு லீவு. அகிலன் நெற்றியை தடவிக்கொண்டான். எதிரே இருந்த மேஜையில் குவித்து வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அவன் கண்ணில் பட்டது. என்ன ராஜேந்திரன், மளிகை பொருட்கள் இங்க இருக்குது? சார், அதெல்லாம் ரோட்டுல கிடந்துச்சு சார். எந்த ரோட்டுல? அந்த காட்டு பக்கத்துல இருக்கிற ரோட்டு கிட்ட. ரோட்டுல கிடக்கிறத நீங்க ஏன் இங்க எடுத்துட்டு வந்தீங்க? சார், அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டதும் என்ன ஆம்புலன்ஸ் கூட்டிக்கிட்டு வர அனுப்புனீங்களா? ஆமா, என்று சொல்லிவிட்டு ராஜேந்திரன் பேசுவதை அகிலன் கூர்ந்து கவனித்தான். நானும் அந்த மலைவாழ் ஆட்களும் காட்டுல இருந்து வெளியில வந்து வட்டப்பாறைய தாண்டி ரோட்டு மேல ஏறினோம். கொஞ்ச தூரத்துல ஒரு ஆள் எங்கள பார்த்ததும் ஓடிட்டான். அவன் போட்டுட்டு போனதுதான் சார் இதெல்லாம். உங்கள பார்த்ததும் ஓடிட்டானா? ஆமா சார். அகிலன் சிறிது நேரம் யோசித்தான். ராஜேந்திரன் அகிலனையே பார்த்து கொண்டிருந்தார். ராஜேந்திரன், அந்த ஆள் யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு சரியா தெரியல சார். அப்படியா? சரி. நம்ம ஊர்ல மொத்தம் எத்தன மளிகை கடை இருக்கு? மாணிக்கம், வேலாயுதம், சுப்பையா என்று விரல் விட்டு எண்ணிவிட்டு, சார், மொத்தம் 7 கடை இருக்கு என்றார். அகிலன் மீண்டும் அமைதியாக இருந்தான். சார், என்ன ராஜேந்திரன்? நான் போய் எல்லா கடையிலயும் விசாரிச்சுட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாம் ராஜேந்திரன். ஒருத்தனை விசாரிச்சா மத்தவன் எல்லாம் உஷாராயிடுவான். அப்போ என்ன பண்றது சார்? நீங்க அந்த 7 கடையில எந்த கடை பூட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க என்று கை விரல்களை மடக்கி நெட்டி முறித்துக் கொண்டே சொன்னான் அகிலன். அடுத்த 1 மணி நேரம் கழித்து அகிலனும் ராஜேந்திரனும் வேலாயுதத்தின் மளிகை கடை முன்பு நின்று கொண்டிருந்தார்கள். வேலாயுதத்தின் மளிகை கடை பெரிய பூட்டு போட்டு மூடியிருந்தது. பக்கத்திலேயே அவன் வீடும் சாத்தியிருந்தது. ராஜேந்திரன் சென்று கதவை தட்டினார். சில நிமிடங்கள் கழித்து ஒரு பெண் வந்து கதவை திறந்தார். உன்னோட புருஷன் எங்கம்மா என்று ராஜேந்திரன் கேட்டார். உள்ள படுத்துக்கிட்டு இருக்காரு சார், அவருக்கு உடம்பு சரியில்ல என்றாள் வேலாயுதத்தின் மனைவி. அவள் பேச்சை காது கொடுத்தும் கேட்காமல் அகிலனும் ராஜேந்திரனும் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். உள்ளே ஒரு கட்டிலில் போர்வையை போர்த்திக் கொண்டு வேலாயுதம் படுத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு அருகே இருந்த நாற்காலியில் அகிலன் அமர்ந்தான். போலீஸ்காரர்களை கண்டதும் வேலாயுதத்திற்கு வியர்க்க ஆரம்பித்து விட்டது. என்ன வேலாயுதம், ஏன் இன்னைக்கு கடைய திறக்கல என்று அகிலன் கேட்டான். உடம்பு சரியில்லை சார், அதான். உடம்பு சரியில்லையா? ஏன், எதுவும் பார்க்க கூடாதத பாத்தியா என்று கேட்டுக்கொண்டே அகிலன் அவனது போர்வையை விலக்கினான். வேலாயுதத்தின் உடல் முழுவதும் ஒரே காயம். இதற்குள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வேலாயுதத்தின் வீட்டின் முன்பு கூடிவிட்டார்கள். அவர்களது பேச்சு குரல் உள்ளே கேட்டது. ராஜேந்திரன், என்ன வெளியில ஒரே சத்தம்? வெளியில போய் என்னன்னு பாருங்க. அம்மா, நீங்களும் வெளியில போங்க என்று வேலாயுதத்தின் மனைவியை பார்த்து அகிலன் கூறினான். இருவரும் வெளியே சென்றார்கள். சரி, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். நேத்து நைட்டு நீ என்ன பார்த்த? சார்,
நீ எதையும் மறைக்காம சொல்லு. உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். நான் பார்த்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வழக்கம் போல மளிகை சாமான் வாங்க டவுனுக்கு போயிருந்தேன். வர்ற நேரம் ஆயிடுச்சு. அதனால வேகமா வண்டியில வந்துகிட்டு இருந்தேன். வட்டப்பாறை கிட்ட வரும்போது யாரோ ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. பயத்துல வண்டி சறுக்கி விட கீழ விழுந்துட்டேன். பாதி மளிகை சாமான் எல்லாம் கீழ கொட்டிடுச்சு. எழுந்து காயத்த கூட பார்க்காம வண்டிய எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டேன். இதான் சார் நடந்துச்சு. சரி. அந்த நேரத்துல யாரையாச்சும் பாத்தியா? இல்ல சார். யாரையும் நான் பார்க்கல. அகிலன் சிறிது நேரம் வேலாயுதத்தின் காலையே உற்று பார்த்தான். அகிலன் வெளியே வந்தான். அவனை பார்த்ததும் அங்கிருந்த கூட்டம் சிதறியது. ராஜேந்திரன் அகிலன் அருகே வந்தார். ராஜேந்திரன், வாங்க போகலாம். அப்புறம் உங்க மளிகை கடை பொருட்கள் கொஞ்சம் ஸ்டேஷன்ல இருக்குது. வந்து எடுத்துக்கிட்டு போங்க என்று வேலாயுதத்தின் மனைவியை பார்த்து சொல்லிவிட்டு அங்கிருந்து போனான். ஸ்டேஷனுக்கு போகும் வழியில் நடக்காமல் மலைப்பாதையில் அகிலன் நடந்தான். சார், ஸ்டேஷன் அந்த பக்கம் என்று ராஜேந்திரன் அகிலனுக்கு ஞாபகப்படுத்தினார். தெரியும் ராஜேந்திரன் என்று திரும்பி பார்க்காமலேயே சொல்லிவிட்டு மீண்டும் மலைப்பாதையிலேயே நடந்து சென்றான். ராஜேந்திரனும் வேறு வழியின்றி அவனை பின்தொடர்ந்தார். அத்தியாயம் 7. காலை 11 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அகிலனும் ராஜேந்திரனும் அந்த மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தார்கள். இன்னும் கொஞ்ச தூரம் சென்றால் மலைவாழ் மக்களின் கிராமத்தை அடைந்து விடலாம். ஆனால் அகிலன் அப்படி செய்யவில்லை. அந்த மலைவாழ் மக்களின் கண்களில் படாதவாறு அந்த கிராமத்தை சுற்றி கொண்டு மேலே சென்றான். சார், நம்ம கிராமத்துக்குள்ள போகலையா என்று பின்னால் வந்த ராஜேந்திரன் அகிலனிடம் கேட்டார். இல்ல ராஜேந்திரன், நாம இப்போ செங்கோடன் வீட்டுக்கு போறோம். செங்கோடன் வீட்டுக்கா? அதுக்கு அந்த கிராமத்து வழியிலேயே போயிருக்கலாமே. ஏன் இப்படி கால் வலிக்க சுத்திக்கிட்டு போகணும்? அது ஒண்ணுமில்ல ராஜேந்திரன். அந்த கிராமம் வழியா போனா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஏன் பிரச்சனை கூட பண்ணுவாங்க. எதுக்கு இந்த நேரத்துல அதெல்லாம்? அதான் இப்படி போறோம் என்று நடந்து கொண்டே அகிலன் பதில் கூறினான். இன்னமும் அரை மணி நேரம் இருவரும் நடந்து செங்கோடனின் குடிசையை அடைந்தார்கள். அந்த குடிசையை பார்ப்பதற்கே அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் குங்குமமும் மஞ்சளும் அழுகிய எலுமிச்சை பழங்களுமாக காட்சியளித்தது. பல துணியால் செய்யப்பட்ட பொம்மைகளும் மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகளும் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. எல்லாவற்றையும் விட அங்கு கிடந்த அழுகிய முட்டைகளின் நாற்றம் அங்கு யாரையுமே நெருங்க விடாமல் செய்தது. அந்த குடிசைக்கு கதவாக மூங்கிலால் செய்யப்பட்ட தட்டி ஒன்று இருந்தது. அந்த தட்டியில் பல மந்திரித்த கயிறுகளும் எலுமிச்சம் பழங்களும் இன்னமும் சில துணி முடிச்சுகளும் கட்டியிருந்தது. இதையெல்லாம் விட நிலைப்படியின் உச்சியில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த மனித வண்டையோடு பயங்கரமாக இருந்தது. அந்த பகல் நேரத்திலேயே ராஜேந்திரனுக்கு அவ்வளவு பயமாக இருந்தது. அகிலன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, ராஜேந்திரன், உள்ள அந்த செங்கோடன் இருப்பானா? எனக்கு எப்படி சார் தெரியும்? அவன் ஒரு மாதிரி சார். எங்கேயாவது அலைஞ்சுகிட்டு இருப்பான். சரி, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். நீங்க யாராச்சும் வராங்களான்னு பார்த்துக்கிட்டு இருங்க. நான் மட்டும் தனியாவா? உள்ள போற நானே பயப்படல. உங்கள வெளியில தானே நிக்க சொல்றேன். சும்மா பயப்படாம நில்லுங்க என்று சொல்லிவிட்டு அகிலன் அந்த குடிசையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். உள்ளே சென்றதும் கதவை மூடிக்கொண்டான். ராஜேந்திரன் பயத்தோடு வெளியே நின்று கொண்டிருந்தார். அவருக்கு யாராவது வந்து விடுவார்களா அல்லது செங்கோடனே வந்து விடுவானோ என்ற பயம்தான் அதிகமாக இருந்தது. அந்த பயம் நேரமாக ஆக இன்னமும் அதிகரித்து கொண்டே சென்றது. அகிலன் 15 நிமிடங்கள் கழித்து வெளியே வந்தான். வெளியே வந்ததும் அந்த மூங்கில் தட்டியை உடனே சாத்தினான். ராஜேந்திரன், இங்க யாரும் இல்ல, வாங்க போகலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். அகிலனும் ராஜேந்திரனும் ஊருக்குள் வருவதற்கு மாலை 4 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. இருவரும் மதியம் எதுவுமே சாப்பிடாததால் பொறுமையாகவே நடந்து வந்தனர். ஊருக்குள் வந்ததும் அகிலன் ராஜேந்திரனை பார்த்து, சரி ராஜேந்திரன், நீங்க மதியமே சாப்பிடல. நீங்க போய் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டேஷனுக்கு வந்தா போதும். நான் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அகிலன் இன்ஸ்பெக்டர் வீடு இருக்கும் தெருவை நோக்கி போனான். இன்ஸ்பெக்டர் வீடு சாத்தி இருந்தது. ஆனால் பூட்டி இருக்கவில்லை. அகிலன் கதவை தட்டினான். கதவு திறந்தது. ஏதோ சொல்ல வாய் திறந்தவன் வாயை மூடிக்கொண்டான். கதவை திறந்தது இன்ஸ்பெக்டரின் மகள் மேனகா. அப்பா இல்லையா? அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. சரி, நான் வந்ததா சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்த அகிலனை மேனகா கூப்பிட்டாள். இப்போ அம்மா அப்பா வர நேரம்தான். கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இல்லைங்க, நான் அப்புறமா வரேன். உங்கள வாசலோடவே அனுப்புனத தெரிஞ்சா அப்பா என்னதான் திட்டுவாங்க. சும்மா உள்ள வாங்க. உங்கள நான் ஒன்னும் கடிச்சு தின்னுட மாட்டேன்.
என்று சொல்லிவிட்டு சிரித்தவாறே உள்ளே சென்றாள். அகிலனும் சிறிது யோசித்துவிட்டு ஷூவை வெளியே கழட்டி விட்டுவிட்டு வெளியே சென்றான். அகிலன் உள்ளே சென்று சோஃபாவில் பட்டும் படாமலும் அமர்ந்தான். மேனகா அப்பொழுதுதான் கல்லூரி விட்டு வந்திருக்கிறாள். அதனால் முகம் கழுவ கொல்லை பக்கம் போனாள். அகிலன் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். இன்ஸ்பெக்டருக்கு 2 மகள்கள் இருப்பதும், மூத்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டதும், 2வது பெண் மேனகா கல்லூரியில் படிப்பதும் தான் அகிலனுக்கு தெரியும். வேறு எதுவும் தெரியாது. அகிலன் மேனகாவை 2, 3 முறைதான் சந்தித்திருப்பான். வாங்க போங்க என்ற அளவில்தான் இதுவரை பேசியிருக்கிறான். மேனகா முகம் கழுவி விட்டு கூடத்திற்கு வந்தாள். முன்பை விட இப்பொழுது அவள் முகம் மலர்ச்சியாக இருந்தது. 2 நிமிஷம் இருங்க, டீ கொண்டுகிட்டு வரேன். இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். வெறுமனே பேச்சுக்கு சொன்னானே தவிர அவனுக்கு நல்ல பசிதான். உங்களுக்கு ஒன்றும் தனியா போடல, எனக்கு போடுறதுல நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு சமையலறை பக்கம் போனாள். மேனகா நல்ல அழகிதான். இது போன்ற அழகை அகிலன் முன்பு பார்த்ததே இல்லை. ஆனாலும் அவள் மீது எந்தவித ஈர்ப்பும் அகிலனுக்கு தோன்றவில்லை. இருவரும் அதிக முறை சந்தித்துக் கொள்ளாததும் இதற்கொரு காரணமாக இருக்கலாம். அவள் சொன்னது போலவே 2 நிமிடத்தில் டீ வந்தது. அகிலன் டீயை எடுத்து குடித்தான். நன்றாகத்தான் இருந்தது. முத்துசாமி கடை டீயை ஒப்பிடும்போது இந்த டீ தேனாமிர்தம்தான். மேனகா அவனுக்கு எதிரே நின்று கொண்டு டீ குடித்தாள். டீ நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். எங்க அம்மா போட்டதுதான். நான் சூடு பண்ணுனேன். அகிலன் எதுவும் பேசாமல் டீ அருந்தினான். இந்த கேஸ எப்ப முடிப்பீங்க? இந்த கேள்வியை அகிலன் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல. அப்பாவுக்கு ஒரே பிரஷர். அப்பா ஒழுங்கா தூங்குறதே இல்ல. ஆனா அப்பாவுக்கு உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல. சாதாரண காய்ச்சல் தான். வெளியே ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது. மேனகா தனது அறைக்குள் சென்று விட்டாள். இன்ஸ்பெக்டரும் அவர் மனைவியும் உள்ளே நுழைந்தார்கள். அவர்களை கண்டதும் அகிலன் எழுந்து நின்றான். இன்ஸ்பெக்டரின் மனைவிக்கு வணக்கம் தெரிவித்தான். அந்த பெண்ணும் சிறிது தலையை அசைத்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள். வா அகிலன், எப்ப வந்த? இப்பதான் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்ககிட்ட தானே இருக்குது. அதான் வாங்கிக்கிட்டு போகலாமேன்னு வந்தேன். உட்காரு அகிலன் என்று சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் தனது அறைக்கு சென்றார். சிறிது நேரம் கழித்து இன்ஸ்பெக்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உள்ள கவரோடு வெளியே வந்தார். சார், உடம்பு இப்ப எப்படி இருக்குது என்று கேட்டுக்கொண்டே கவரை வாங்கி கொண்டான். பரவாயில்ல அகிலன் என்று சொன்ன இன்ஸ்பெக்டரிடம் சொல்லிவிட்டு அகிலன் வெளியே சென்றான். மேனகா தனது அறையில் இருந்து அகிலன் வெளியே செல்லும் வரை அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 8. சில நாட்களுக்கு பிறகு லலிதா தனது அறையில் தனியாக உலாவிக் கொண்டிருந்தாள். இப்போது அவள் குழம்பி போயிருக்கிறாள் என்று சொல்வதை விட யோசித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். இந்த வீடே அவளுக்கு வினோதமாக இருந்தது. அக்கம் பக்கத்தில் வீடுகள் கிடையாது. சிறிது தூரத்தில் தான் வீடுகள் இருக்கிறது. இந்த வீட்டில் நடக்கும் எந்த விஷயமும் மற்ற வீட்டுக்காரர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இதையெல்லாம் விட தனது கல்யாணத்தில் அப்பா அவசரப்பட்டு விட்டாரோ என்று இப்பொழுது லலிதா யோசிக்கிறாள். ஆனாலும் சந்துருவை விரும்பித்தான் திருமணம் செய்து கொண்டிருந்தாள். லலிதா இருந்த நகரத்தில் சந்துரு புதிதாக ஒரு நிறுவனம் தொடங்கியிருந்தான். அந்த நிறுவனத்தின் மேனேஜராக லலிதாவின் அப்பா இருந்தார். லலிதாவின் குடும்பமும் நடுத்தர குடும்பம்தான். சந்துருவின் நிறுவனத்தில் லலிதாவின் அப்பா வேலைக்கு சேர்ந்த பின்புதான் அவர்களது குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்தது. ஒரு நாள் அப்பாவோடு சந்துருவும் வீட்டுக்கு வந்தான். அன்றுதான் லலிதா சந்துருவை முதன் முதலாக பார்த்தாள். மறுநாள் அப்பாவும் அம்மாவும் லலிதாவை கூப்பிட்டு பேசினார்கள். என்னப்பா, நேத்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரே என்று ஆரம்பித்து அப்பா விஷயத்தை விழுங்கினார். கடைசியில் அம்மாவே விஷயத்தை லலிதாவிடம் சொன்னாள். அவரு உன்னை கல்யாணம் கட்டிக்க ஆசைப்படுறாரு. நீ என்ன சொல்ற என்று அம்மா கேட்டதும் லலிதாவால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. 2 நாட்கள் அவகாசம் கேட்டாள். 3வது நாள் அவளே சம்மதம் என்று அப்பாவிடம் சொல்லிவிட்டாள். அதற்கு பிறகு அனைத்து காரியங்களும் துரிதமாக நடைபெற்றது. அடுத்த வாரத்தில் நிச்சயம், அதற்கடுத்த மாதம் திருமணம். இப்போது இங்கே இருக்கிறாள். மேலும் இந்த ஊரும் அவளுக்கு ஒருவித வெறுப்பையும் பயத்தையும் தந்திருந்தது. இங்கு நடக்கும் இளம் பெண்களின் தொடர் மரணங்களால் அவள் பயந்து போயிருந்தாள். எவ்வளவு நேரம்தான் தனியாக இருப்பது? சரி, சந்துருவை சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று சந்துருவின் அறைக்கு போனாள். சந்துரு அங்கு இல்லை. அந்த அறையின் கதவை சாத்திவிட்டு திரும்பியவள் பக்கத்து அறையை பார்த்தாள். இந்த அறையில்தான் சந்துரு அதிக நேரத்தை கழிக்கிறான் என்பது லலிதாவுக்கு தெரியும். கதவை திறந்து கொண்டு அந்த அறைக்கு போனாள். அறை முழுவதும் ஒரே புத்தகங்கள். இது அறையா இல்லை நூலகமா என்று வியந்து பார்த்தாள். லலிதாவுக்கு புத்தகங்கள் படிக்க அவ்வளவு பிடிக்கும்.
அவளது வீட்டில் இருக்கும்போது எப்போதும் கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டுதான் வீட்டுக்குள் சுற்றிக் கொண்டிருப்பாள். அம்மா கூட அலுத்துக் கொள்வாள். ஒரு வேலையும் பார்க்காம இப்படி புத்தகமும் கையுமா அலையற. உன் புருஷன் வீட்டிலயும் இப்படித்தான் இருப்பியா? என்று அம்மா எப்போதோ கேட்டது இப்போது லலிதாவுக்கு ஞாபகம் வந்தது. அப்படி புத்தகங்கள் படித்த லலிதாவுக்கு இந்த ஊரில் எங்கே நூலகம் இருக்கிறது என்பது கூட தெரியாது. லலிதா ஆவலோடு புத்தகங்களை புரட்டினாள். ஆனால் அவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அங்கிருந்த அனைத்துமே அறிவியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். மரபியல், நுண்ணுயிரியல், உயிரியல், வர்த்தகம் மற்றும் நிர்வாகம் பற்றிய புத்தகங்களே அங்கு இருந்தது. ஆனால் லலிதா தேடியது சுஜாதாவையும் ஜெயகாந்தனையும் தான். பின்னால் யாரோ வருவது போல தோன்றியது. சந்துருதான் அறைக்குள் நுழைந்தான். ஏய், என்ன இது என்று முகத்தில் மகிழ்ச்சி பொங்க கேட்டான். அத நான் தான் கேட்கணும். எப்படி இந்த புத்தகத்தை எல்லாம் படிக்கிறீங்க? ஒரு நாவல் கூட இல்ல என்று லலிதா சலித்துக் கொண்டாள். சந்துரு சிரித்துக்கொண்டே அவள் அருகே வந்தான். எனக்கு சயின்ஸ் புக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் பிசினஸ் சம்பந்தமான புக்ஸ் படிப்பேன். எனக்கெல்லாம் இந்த புக்ஸ படிச்சா தலைவலி வந்துடும். சரி, அடுத்த முறை உனக்கு நான் நாவல்ஸ் வாங்கிக்கிட்டு வரேன். ம். ஆமா, எங்க போயிருந்தீங்க? நம்ம முனியனோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லையாம். அவன் ஊருக்கு போறேன்னு சொன்னான். அதான் பணம் கொடுத்து ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு என்று குரலை தாழ்த்திச் சொன்னான். என்ன விஷயம் என்று லலிதா கேட்டாள். நாளைக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. அட மக்கு என்று லலிதாவை செல்லமாக திட்டிவிட்டு தொடர்ந்து பேசினான். நாளையோட 15 நாள் முடியுது. அதான் ஜோசியர்கிட்ட முதல் ராத்திரிக்கு நல்ல நாள் எதுன்னு கேட்க போயிருந்தேன். அவரு சனிக்கிழமையே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு என்று சொல்லிவிட்டு இன்னும் நெருங்கி அவள் அருகே வந்தான். போங்க, எப்ப பாரு இதே நினப்புதான். புதுசா கல்யாணமானவங்க வேற எதைத்தான் நினைப்பாங்க என்று கூறிவிட்டு அவளை கட்டிப்பிடித்து கொண்டான். மதிய நேரம். அகிலன் கட்டிலில் படுத்திருந்தான். இன்று அவன் போலீஸ் ஸ்டேஷன் போகவில்லை. அந்த பெண்ணின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மற்றும் அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்களை பார்த்தவாறே கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தான். வெளியே யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது. சார், இது ராஜேந்திரனின் குரல். ராஜேந்திரனின் குரலை அறிந்து கொண்ட அகிலன் அவரை உள்ளே வர சொன்னான். ராஜேந்திரன் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். அகிலன் கட்டிலில் படுத்திருப்பதை பார்த்துவிட்டு, என்ன சார், உடம்பு சரியில்லையா என்று கேட்டார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் படுத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தான். இன்னைக்கு நீங்க வேலைக்கு வரலையா? அதான் இன்ஸ்பெக்டர் என்னன்னு பார்த்துட்டு வர சொன்னாரு. இல்ல, உடம்பு ஒரு மாதிரியா இருந்துச்சு. சார், நானும் 2, 3 நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்க முன்ன மாதிரியே இல்ல. கொஞ்சம் கேஸ விட்டு வெளியில வாங்க சார் என்று பரிவோடு ராஜேந்திரன் சொன்னார். நீங்க சொல்ற மாதிரி எப்படி இருக்கிறது? நீங்களே இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 2 கொலைகள் மாதிரி தான் இந்த கொலையும் நடந்திருக்குது. இரவு நேரத்துல கொலை நடந்திருக்குது. அதுவும் எப்பவும் போல கல்யாணம் ஆகாத பொண்ணு. எந்த மிருகமும் தாக்கல. கழுத்துல பலமான காயம் பட்டு தான் இந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறா. வழக்கம் போல கொலையாளியோட கைரேகை கிடைக்கல. சார், அந்த கொலைகாரன் தப்பிக்கவே முடியாது. அட போங்கண்ணே. ஒருத்தன் இவ்வளவு தைரியமா பொண்ணுங்கள கொலை செய்யறான். அத நம்மளால தடுக்கவே முடியல. அப்புறம் நாம என்ன போலீஸ் என்று சிறிது உணர்ச்சி வசப்பட்டு அகிலன் பேசிவிட்டான். ராஜேந்திரன் அகிலனை பார்த்தார். சாரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேனே என்று மன்னிப்பு கேட்பது போல பேசினான். பரவாயில்ல சார். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்குது. இப்போ 15 நாளுக்குள்ள 2 கொலை நடந்திருக்குது. ஆனா இடைப்பட்ட 4 வருஷத்துல இதே மாதிரி எந்த ஒரு கொலையும் நடக்கல. அந்த கொலைகாரன் 4 வருஷம் ஏன் எந்த கொலையும் செய்யல? ராஜேந்திரன் எதுவும் பேசவில்லை. அவரால் அகிலனுக்கு இப்போது எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. சரி, நீங்க போங்க. நாளைக்கு வந்துடுறேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க. ராஜேந்திரன் அங்கிருந்து போய்விட்டார். அதன் பிறகும் அகிலன் பல நேரம் அந்த கேஸ் ஃபைல்களையே பார்த்து கொண்டிருந்தான். இரவு வந்துவிட்டது. நாளை பௌர்ணமி என்பதால் இன்றே நிலா வெளிச்சம் நன்றாக இருந்தது. அந்த நிலா வெளிச்சத்தில் குளிர்காற்று வீசும் இரவு நேரத்தில் லலிதா மாடியில் உலாவிக் கொண்டிருந்தாள். ஏனோ அவள் மனம் நிம்மதியின்றி தவித்தது. என்ன லலிதா, இன்னும் தூக்கம் வரலையா என்று கேட்டுக்கொண்டே சந்துருவும் வந்தான். என்னன்னே தெரியல, இன்னைக்கு தூக்கமே வரல. பாட்டி உன்னை கீழே தேடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போகலாமே என்று அவனிடம் கொஞ்சி கேட்டாள். சரி, இருக்கலாமே என்று சொல்லிக்கொண்டே அவளை கட்டித் தழுவினான்.
அவள் அவன் பிடியிலிருந்து விலகி, நாளைக்கு ஒரு நாள் தானே, அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாதா என்று சொல்லிக்கொண்டே தோட்டத்து பக்கம் பார்த்தாள். அவளை அறியாமல் ஆ என்று கத்திவிட்டாள். என்ன ஆச்சு லலிதா? அவள் தோட்டத்து பக்கம் கையை காட்டினாள். தோட்டத்தில் உள்ள ஒரு புதர் செடிக்கு பின்னால் ஒரு கருப்பு உருவம் தங்களையே பார்த்து கொண்டிருப்பதை சந்துருவும் பார்த்து விட்டான். லலிதா, நீ உள்ள போ என்று சொல்லிவிட்டு மாடிப்படி இறங்கி சந்துரு வேகமாக ஓடினான். அதற்குள் அந்த கருப்பு அங்கிருந்து ஓட ஆரம்பித்தது. சந்துரு அந்த கருப்பு உருவத்தை பின்தொடர்ந்து ஓடினான். அத்தியாயம் 9. வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணி. அகிலன் தனது அறை முழுவதும் ஃபைல்களையும் இன்னும் பல கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்களையும் பல பேப்பர்களையும் தரையில் பரப்பி வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றையும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். இன்றும் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்லவில்லை. இன்ஸ்பெக்டரும் நேற்று போல ராஜேந்திரனை அனுப்பி விசாரிக்கவில்லை. அகிலன் ஒரு காரணமாகத்தான் இவ்வாறு செய்கிறான் என்பதை இன்ஸ்பெக்டர் உணர்ந்து கொண்டார். அகிலன் இந்த கொலைகளின் விசாரணையை தொடங்கியதிலிருந்து அவன் ஒழுங்காக உறங்கவில்லை. நேற்று அவன் முழுவதுமாக உறங்கவில்லை. இன்னொரு கொலை நடந்துவிடும் முன்பு அந்த கொலைகாரனை பிடித்துவிட வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. யாரு என்று காரணமில்லாத கோபத்தோடு கத்தினான். பதில் இல்லை. கதவு இன்னமும் பலமாக அதே நேரத்தில் சத்தமாக தட்டப்பட்டது. அகிலன் கோபத்தோடு எழுந்தான். எவன்டா அது என்று முணுமுணுத்துக் கொண்டே எழுந்து சென்று கதவை திறந்தான். மேனகா சிரித்துக் கொண்டிருந்தாள். அவளுடன் ஒரு சிறுமியும் வந்திருந்தாள். கையில் ஒரு பையோடு நின்று கொண்டிருந்த மேனகாவை பார்த்ததும் அவனது கோபம் சிறிது குறைந்தது. என்ன வேணும் என்று முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு கேட்டான். என்னங்க இது? உங்க வீட்டுக்கு வந்தா இப்படித்தான் வாசல்ல நிக்க வச்சு பேசுவீங்களா என்று ஒரு குழந்தையைப் போல மேனகா கேட்டாள். அகிலன் தான் செய்வது தவறென்று தோன்றியது. யாரோ மீது இருக்கும் கோபத்தை இவள் மீது ஏன் காட்ட வேண்டும்? தன்னுடைய இயலாமையால் உண்டாகும் கோபத்தை இவளிடம் வெளிப்படுத்த இவள் என்ன அப்படி தவறு செய்து விட்டாள்? என்ன யோசனை என்று மேனகா சிரித்தவாறே கேட்டாள். சுய நினைவுக்கு வந்த அகிலன், ஒண்ணுமில்ல, கேஸ் டென்ஷன், சாரி, உள்ள வாங்க. மேனகாவும் அந்த சிறுமியும் உள்ளே நுழைந்தார்கள். அப்போதுதான் அகிலன் தன்னை கவனித்துக் கொண்டான். தான் மேல் சட்டை அணியாமல் பனியனோடு இருப்பதை அறிந்ததும் சிறிது நாணத்துடன் நாற்காலியில் கிடந்த சட்டையை எடுத்து அவசரமாக அணிந்து கொண்டான். இதை கண்டு மேனகா மெல்ல சிரித்தாள். அகிலன் இப்போதுதான் ஆண்கள் வெட்கப்படும் தருணத்தை உணர்ந்து கொண்டான். என்ன, உங்க முகமே சரியில்லை, கண்ணு ரெண்டு இவ்ளோ ரெட்டா இருக்கு என்று மேனகா கேட்டாள். சரியா தூக்கமில்ல, அதான். நீங்க உட்காருங்க, சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? மேனகாவும் அந்த சிறுமியும் சோஃபாவில் உட்கார்ந்தார்கள். நீங்க கேட்டதே போதும், எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். உங்களுக்கு தான் அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்று பையை ஆட்டிச் சொன்னாள். இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு கேலண்டரே பார்க்கலையா? அவள் சொல்வது உண்மைதான். இன்று அவன் கேலண்டரையே பார்க்கவில்லை. சொல்லப்போனால் அவனுக்கு இன்று என்ன நாள் என்று கூட தெரியவில்லை. அகிலன் கேலண்டர் பக்கம் போனான். ஒண்ணும் இல்லையே, பௌர்ணமின்னு தான் போட்டிருக்குது. எனக்கும் தெரியாது. கோவில் அர்ச்சகர் தான் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளுன்னும் கோயில் எல்லாம் பூஜை நடக்குதுன்னு சொன்னாரு. அம்மாவும் ஏதோ விசேஷமான நாளுன்னு என்னென்னமோ செஞ்சாங்க. உங்களுக்கும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு அந்த பையை மேஜையின் மீது வைத்துவிட்டு மேனகாவும் அந்த சிறுமியும் வெளியே போனார்கள். அகிலனும் அவர்களுடன் எழுந்து வெளியே சென்றான். சரி வரேன். நான் சமைக்கல. அதனால பயப்படாம சாப்பிடுங்க என்று சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு மேனகா சென்றாள். மேனகா சொன்ன செய்தியிலிருந்து அகிலன் மனம் குழப்பத்தில் தவித்தது. இன்று ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போவதை அவன் மனம் அவ்வப்போது அவனுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தது. அவர்கள் சிறிது தூரம் சென்றதும் அகிலன் வீட்டுக்குள் போனான். ஆனால் அகிலன் அப்போது அவன் வீட்டு வாசலில் மண்ணுக்கடியில் செல்லும் நீர்க்குழாயிலிருந்து நீர் கசிய தொடங்கியிருந்ததை கவனிக்கவில்லை. வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி. சந்துரு தனது அறையில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். லலிதா அறைக்குள் நுழைந்தது கூட தெரியாமல் அவன் யோசித்துக் கொண்டே இருந்தான். என்ன யோசனை என்று லலிதா கேட்ட பிறகுதான் அவன் லலிதா இருப்பதையே தெரிந்து கொண்டான். ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லாமையா இப்படி நடக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. சொன்னாதான் நீ கோவிச்சுக்கிறியே. கோவிச்சுக்க மாட்டேன், சொல்லுங்க. நாளைக்கு நமக்கு நடக்க போற ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றவாறே அவள் அருகே வந்தான். இத பத்தி மட்டும் யோசிங்க. நான் சொன்னது என்னாச்சு? நீ தேவையில்லாம பயப்படுற லலிதா. அவன் யாரோ ஒரு திருட வந்திருப்பான்.
அத பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு உன்னோட மனச போட்டு குழப்பிக்காத. இல்லைங்க. அன்னைக்கு ஒரு நாள் உங்க பாட்டி அழற காரணம் கேட்டேன்ல, ஞாபகம் இருக்கா? ம். ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல. என்ன விஷயம்? இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் உங்க பாட்டியோட அழுகை சத்தம் மட்டும் நான் கேட்கல. ஒரு கருப்பு உருவத்தையும் பார்த்தேன். அதே மாதிரி கருப்பு உருவம் நேத்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும்போது எப்படி பயப்படாம இருக்க முடியும்? ம். கருப்பு உருவமா? அதெல்லாம் உன்னோட கற்பனை. அவன் திருடன் தான். அவன் எப்படியோ நேத்து தப்பிச்சு ஓடிட்டான். அவன் மட்டும் மாட்டியிருந்தான் என்று சந்துரு பல்லைக் கடித்தான். எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. எதுக்கும் போலீஸ் கிட்ட நம்ம போவோமே. எதுக்கு லலிதா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க வரலன்னா கூட பரவால்ல. நான் போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து 2 அடிகள் நடந்தாள். இரு லலிதா, நானே போறேன். உண்மையாவா? ஆமா. அகிலன் சார் கிட்ட சொல்லி கொஞ்சம் பர்சனலா விசாரிக்க சொல்றேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸுங்க. புருஷனுக்கு தேங்க்ஸா? என்று சொல்லிவிட்டு அவளை இழுத்து அணைத்துக் கொண்டான். லலிதா அவனது மார்பில் தலை சாய்த்துக் கொண்டாள். சிறிது நேரம் கழித்து தலை நிமிர்ந்து அவன் முகத்துக்கருகே தன் முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டாள். என்னங்க? சொல்லு லலிதா. அடுத்த வாரத்துல நாம 2 பேரும் உங்க மாமனார் வீட்டுக்கு போகலாமா? சரி. நீ சொன்னா மறுபேச்சு ஏது? ஏன்? நான் எது சொன்னாலும் கேப்பீங்களா? ஆமா. ஏன்? ஏன்னா, உண்மையான காரணத்த சொல்லட்டுமா? ம். சொல்லுங்க. நான் எப்ப முதல் தடவ உன்ன பார்த்தனோ, அப்பவே மயங்கி போயிட்டேன். எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்களே, அப்பதானே? ம்ஹ்ம். அதுக்கு முன்னாடியே நான் பல தடவ உன்ன பார்த்திருக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா. நீ உங்க அப்பாவ பார்க்க ஆஃபீஸுக்கு வந்தபோது, நீ கோயிலுக்கு போனபோதுன்னு நெறைய தடவ பார்த்திருக்கிறேன். நீங்க பார்க்கல, சைட் அடிச்சிருக்கீங்க. அத அப்படியும் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் நீ தான் என்னோட உலகம். உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் என்று கூறிவிட்டு அவள் கன்னத்தில் முத்தமழை பொழிந்தான். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி. சந்துரு புகார் கொடுக்க அகிலன் வீட்டுக்குச் சென்றதும் லலிதா சிறிது நேரம் அவளது அறையில் இருந்தாள். பிறகு தோட்டத்து பக்கம் போனாள். அந்த மாலை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. சூரியன் மெல்ல மெல்ல மலைமுகடுகளுக்கு பின்னால் மறையத் தொடங்கினான். இரை தேடிவிட்டு கூடுகளை நோக்கி வரும் பறவை கூட்டங்களை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவள். சிறிது நேரத்திற்குள் இயற்கை கருப்பு சாயத்தை அங்கு பூசியது. இருளும் குளிரும் ஒன்று சேர்ந்து விட்டன. வீட்டுக்கு செல்லலாம் என்று நினைத்து அங்கிருந்து சில அடிகள் நடந்தாள். அவளுக்கு என்னமோ போல இருந்தது. அந்த இடத்தை சுற்றிலும் எழுந்த மனம் அவளை மயக்கியது. கண்களை சொருகிக் கொண்டு வந்தது. மெல்ல மெல்ல தனது நினைவை இழந்து மயங்கி விழுந்தாள். லலிதா தரையில் மயங்கி விழுந்ததும் ஒரு கருப்பு உருவம் அவள் அருகே வந்து அவளின் கையை பிடித்து தர தரவென்று இழுத்துச் சென்றது. அத்தியாயம் 10. வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி. சந்துரு அகிலனின் வீட்டுக்கு வரும்போது நன்கு இருட்டிவிட்டது. விளக்கு வைக்கும் நேரம் என்பார்களே, அந்த நேரத்தில்தான் சந்துரு அகிலனின் வீட்டிற்கு வந்திருந்தான். அகிலனின் வீட்டில் விளக்கு எதுவுமே எரியவில்லை. அகிலன் வீடு தனியாக காட்டுப்பகுதியில் ஓரமாக இருப்பதால் அந்த வீடே இருளில் மூழ்கி போயிருந்தது. காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி சந்துரு சில அடிகள் நடந்திருப்பான். தரை நச நசவென்று இருந்தது. சந்துரு கண்களை நன்கு இடுக்கிக் கொண்டு பார்த்தான். வாசல் முழுவதும் ஒரே சேரும் சகதியுமாக இருந்தது. ஆனால் சேரில் நீர் சற்று நீர்த்து போயிருந்தது. வேறு வழியின்றி சேறு நிறைந்த அந்த வாசலை கடந்து திண்ணையில் நின்று கொண்டு கதவை தட்டினான். மீண்டும் சில முறை கதவை தட்டினான். சில நிமிடங்கள் கழித்து அகிலன் வந்து கதவை திறந்தான். அகிலன் நன்கு உப்பிய முகத்துடன் நின்று கொண்டிருந்தான். மதியம் மேனகா கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டதும் உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கிறதென்று சிறிது நேரம் உறங்க நினைத்து தூங்கினான். ஆனால் நன்கு தூங்கி போய் விட்டான். என்ன சார், நல்ல தூக்கமா என்று சந்துரு கேட்டது தூக்க கலக்கத்தில் இருந்த அகிலனுக்கு முதலில் புரியவே இல்லை. சந்துரு மீண்டும் கேட்டான். அதெல்லாம் இல்ல, நீங்க உள்ள வாங்க. இல்ல சார், வேண்டாம். வாசல்ல சேறு இருந்ததை கவனிக்காம வந்துட்டேன். உங்க வராண்டாவை வேற அழுக்காக்கிட்டேன். பரவாயில்ல மிஸ்டர் சந்துரு. என்ன, வாசல் முழுக்க ஒரே சேரா இருக்குது? பைப்பு லீக் ஆயிடுச்சு. சரி பண்ணிட்டீங்களா? இல்ல நான் ஆள் அனுப்பி வைக்கட்டுமா என்று சந்துரு கேட்டான். இல்ல வேண்டாம், நானே சரி பண்ணிட்டேன். தண்ணி கசிஞ்சதுனால வாசல் கொஞ்சம் சகதியாயிடுச்சு. மத்தபடி ஒரு பிரச்சனையும் இல்ல என்று பேசிக்கொண்டே போன அகிலன் ஒரு நிமிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு, மறந்தே போயிட்டேன். நீங்க என்ன விஷயமா வந்தீங்க என்று கேட்டான். பர்சனலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன கம்ப்ளைண்ட்? யார் மேல? நேத்து நைட் எங்க வீட்டுக்கு திருடன் ஒருத்தன் வந்துட்டான். என்னோட மனைவி ரொம்ப பயப்படுறா.
நீங்க கொஞ்சம் விசாரிச்சா நல்லா இருக்கும். அப்படியா? ஏதாச்சும் திருடு போயிடுச்சா? இல்ல சார், எதுவும் திருடு போகல. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு சந்துரு அங்கிருந்து சென்றான். சந்துரு சென்றதும் கதவை சாத்திவிட்டு அகிலன் வீட்டுக்கு சென்றான். அன்று மட்டும் ஏனோ அகிலனுக்கு அவ்வளவு அசதியாக இருந்தது. மீண்டும் படுத்து உறங்க ஆரம்பித்தான். வெள்ளிக்கிழமை இரவு 10:30 மணி. அகிலன் இன்னமும் உறங்கிக் கொண்டிருந்தான். 2 நாட்கள் சரியாக உறங்காத சோர்வினால் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தான். அகிலனின் தூக்கம் தாயின் பாலை வயிறு முட்ட குடித்துவிட்டு தூங்கும் குழந்தையின் தூக்கத்தை ஒத்திருந்தது. அமைதி மட்டுமே நிலவிக் கொண்டிருந்த அகிலனின் அறையில் திடீரென்று ஒலித்த டெலிபோன் சத்தம் அவனுக்கு நாராசமாக இருந்தது. ஏதோ மலையை தூக்கி எறிந்தவன் போல அசதியோடு எழுந்து அவ்வளவு சலிப்புடன் போனை எடுத்தான். ஹலோ, யாரு? என்னோட குரல் உங்களுக்கு தெரியலையா? நான் மேனகா பேசுறேன். என்ன விஷயம்? அதான் காலையிலேயே சொன்னேனே. என்ன சொன்னீங்க? இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாளுன்னு. அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் மட்டும் இல்லாம, கொஞ்சம் ஆபத்தான நாளுன்னு என்னோட ஃப்ரெண்ட் இப்பதான் சொன்னா. அதுக்கு என்ன? இல்ல, நீங்க காட்டு ஓரமா தனியா இருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க வேற காட்டுக்குள்ள அடிக்கடி தனியா போவீங்கன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காட்டுக்குள்ள போகாம இருங்க. இங்க பாரு மேனகா, நீ ஒரு வயசு பொண்ணு. இந்த நேரத்துல என்கிட்ட பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. இல்ல, அது வந்து நீ ஒண்ணும் பேசாத. இந்த விஷயமெல்லாம் எனக்கு பிடிக்காது. போன கட் பண்ணு என்று சொல்லிவிட்டு டெலிபோனை கீழே வைத்தான். அகிலன் டெலிபோனை கீழே வைத்துவிட்டு சோஃபாவில் வந்து அமர்ந்ததும் அவன் மனம் அவனை திட்ட ஆரம்பித்து விட்டது. ஏன் தான் இப்படி நான் நடந்து கொள்கிறேனோ என்று தன்னையே கேட்டுக்கொண்டான். வெள்ளிக்கிழமை அகிலன் மேனகாவோடு டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் எங்கோ ஓரிடத்தில் இருந்த லலிதா மெல்ல மெல்ல சுய நினைவுக்கு வந்தாள். முதலில் கண் விழித்த லலிதாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தலையை பயங்கரமாக வலித்தது. கைகளையும் கால்களையும் அசைக்க முடியவில்லை. எந்த வார்த்தையும் பேச முடியவில்லை. கண்களை இருட்டிக் கொண்டு வந்தது. சில நிமிடங்கள் லலிதா தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்ட பிறகுதான் அவள் தன் நிலையை உணர்ந்து கொண்டாள். லலிதாவுக்கு முதலில் தான் எங்கே இருக்கிறோம் என்றே தெரியவில்லை. ஆனால் தான் இருப்பது ஒரு பழைய வீடு என்பது மட்டும் அவளுக்கு தெரிந்தது. லலிதா ஒரு நாற்காலியில் உட்கார்ந்த நிலையில் கட்டி வைக்கப்பட்டிருந்தாள். கைகளும் கால்களும் நாற்காலியோடு இணைத்து கட்டப்பட்டிருந்தது. லலிதாவால் கத்த முடியாதபடி அவளது வாயில் ஒரு துணியை கட்டியிருந்தார்கள். லலிதா சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஜன்னல்கள் அனைத்தும் சாத்தப்பட்டிருந்தது. வானத்தை கூட அவளால் பார்க்க முடியவில்லை. அவளுக்கு எதிரே ஒரு காளி சிலை. பயங்கரமான ரூபத்துடன் விளங்கிய அந்த சிலையை சுற்றிலும் பல பொருட்கள், குறிப்பாக குங்குமம், சந்தனம், மல்லிகைப்பூ, மாலை, எலுமிச்சை பழங்கள் மற்றும் ஒரு கத்தி. காளி சிலைக்கு கீழே யாகம் நடத்த செங்கற்களை சதுரமாக அடுக்கி வைத்து உருவாக்கப்பட்டிருந்த நெருப்பு குண்டம். அங்கு உட்கார 2 மனைகள் போடப்பட்டிருந்தது. அதற்கு பக்கத்திலேயே ஒரு பலிபீடம். அதனை சுற்றி சில மண் பாத்திரங்கள். அந்த மண் பாத்திரங்களில் சிகப்பாக ஏதோ ஒரு பொருள். லலிதா நன்றாக அந்த மண் பாத்திரங்களை உற்று பார்த்தாள். அதில் இருந்த சிவப்பான பொருள் இரத்தம்தான். இது அனைத்தையும் பார்த்தால் யாகம் நடக்கும் இடம். இல்லை இல்லை, தன்னை நரபலி கொடுக்கக்கூடிய இடமாக அவளுக்கு தோன்றியது. மீண்டும் வீட்டை பார்த்தாள். பழைய ஓட்டு வீடு. எங்கோ அவள் பார்த்த வீடுதான் அது. இவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கருப்பு உடை அணிந்த உருவம் ஒன்று காளி சிலைக்கு பின்னால் இருக்கும் அறையிலிருந்து வெளியே வந்தது. லலிதாவுக்கு ஞாபகம் வந்துவிட்டது. இந்த வீட்டையும் அந்த கருப்பு உருவத்தையும் அவள் பல முறை பார்த்திருக்கிறாள். அந்த உருவம் வேறு யாரும் இல்லை. அவளால் பேச முடியவில்லை. அந்த கருப்பு அவள் பார்த்து பழகிய உருவம்தான். அந்த கருப்பு உருவம் கையில் கத்தியை எடுத்துக்கொண்டு அவளை நோக்கி சிரித்தவாறே வந்தது. லலிதா தன்னுடைய முடிவை நினைத்ததும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அந்த கருப்பு உருவம் அவள் அருகே நெருங்கிவிட்டது. லலிதா மனதுக்குள் தன்னுடைய அம்மா அப்பாவையும் தங்கச்சியையும் தன் சந்துருவையும் நினைத்து கொண்டாள். அந்த கருப்பு உருவம் கத்தியை ஓங்கிய அதே சமயத்தில் லலிதாவுக்கு பின்புறம் இருந்த கதவை திறந்து கொண்டு சந்துரு உள்ளே வந்தான். ஓங்கிய கத்தியோடு அந்த கருப்பு உருவம் தன்னை பார்த்துவிட்ட சந்துருவை முறைத்து பார்த்தது. என்ன இதெல்லாம் என்று சந்துரு கோபமாக சொல்லிக்கொண்டே லலிதாவின் வாயில் கட்டியிருந்த துணியை அவிழ்த்தான். இதை பார்த்த அந்த கருப்பு உருவம் சந்துரு என்று சொல்லிக்கொண்டே கத்தியோடு அவனை நோக்கி பாய்ந்தது. இறுதி அத்தியாயம் 11. வெள்ளிக்கிழமை. சந்துரு லலிதாவின் வாயில் கட்டியிருந்த துணியை அவிழ்த்து விட்டு கொண்டிருந்த அதே நேரத்தில் அகிலன் தனது அறையிலிருந்து வீட்டிற்கு வெளியே வந்தான். மேனகாவிடம் அப்படி பேசியது அகிலனை வெகுவாக பாதித்திருந்தது. அதற்கு பிறகு அவனுக்கு தூக்கமே வரவில்லை. மனது ஒரு மாதிரியாக இருந்தது.
வீட்டுக்கு வெளியே வந்து வாசற்படிக்கட்டில் உட்கார்ந்தான். இன்று பௌர்ணமி என்பதால் வெண்ணிலா பால் நிறமாய் பொழிந்து கொண்டிருந்தது. விளக்கு ஒளியே தேவையில்லை என்று சொல்லும் அளவிற்கு வெளிச்சம் இருந்தது. அகிலன் வாசலை பார்த்தான். சேறு நன்றாக காய்ந்து போய்விட்டது. திண்ணையில் மட்டும் சிறிது சேற்றின் தடம் சுவடாக இருந்தது. அகிலனுக்கு இன்று மட்டும் ஏனோ மனமே சரியில்லை. மேனகாவிடம் அப்படி பேசியிருக்க கூடாது. தன் மீது அக்கறை கொண்ட ஒருத்தியையும் இப்படி பேசிவிட்டோமே என்று பலவாறாக அவன் எண்ணிக்கொண்டிருந்த போது தூரத்தில் சாலையில் யாரோ ஒருவர் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார். சைக்கிளில் வந்தவர் ராஜேந்திரன் தான். சைக்கிளில் இருந்த டைனமோ வெளிச்சம் அகிலனின் முகத்தில் பட்டது. ராஜேந்திரன் சைக்கிளில் இருந்து கீழே இறங்கி வாசலுக்கு முன்பு சைக்கிளை பிடித்துக் கொண்டு நின்றார். என்ன அண்ணா இந்த நேரத்துல என்று அகிலன் கேட்டான். இல்ல, இப்ப முத்துசாமி கடப்பக்கமா வந்தேன். முத்துசாமி நீங்க நேத்துல இருந்து கடப்பக்கமே வரலன்னு சொன்னா. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையானே தெரியல. ஹோட்டல்லையும் இந்த நேரத்துல சாப்பாடு இருக்காது. அதான் வீட்டில இருந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தேன் என்று ராஜேந்திரன் கூறினார். அகிலனுக்கு என்னமோ போல இருந்தது. மனதுக்குள் சிரித்து கொண்டான். எதுக்கண்ணே உங்களுக்கு சிரமம்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கணுமே. கேளுங்க சார். சந்துரு வீட்டுக்கு நம்ம ஆளுங்க யாரையாவது அனுப்புனீங்களா? ஆமா சார். அவன் வீட்டு பக்கம் ஏதோ அழற சத்தம் கேட்டதா நம்ம டிரைவர் கோபாலன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னான். அதான் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆள் அனுப்பி வேவு பார்த்துட்டு வர சொன்னாரு. அகிலன் சிரித்துக்கொண்டே, நல்லா பார்த்தா உங்க ஆளு. அந்த வேவு பார்க்க போன ஆளு சந்துரு கிட்ட மாட்டியிருப்பான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா. அந்த ஆள சந்துரு பார்த்துட்டு தொரத்திட்டு போயிருக்காரு. அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் என்ன? யாரோ திருடன் எங்க வீட்டுக்கு வந்துட்டான்னு என்கிட்டயே சந்துரு வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு போயிருக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் தான் சந்துரு வீட்ல விசாரிக்க சொன்னாரு என்று சொல்லி ராஜேந்திரன் தன்னை நியாயப்படுத்திக் கொண்டார். நான் சந்துரு கிட்ட ஏற்கனவே தனியா விசாரிச்சுட்டேன். அவரோட பாட்டிக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாம தான் அழறாங்கன்னு என்கிட்ட அவரு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க யாரும் சந்துரு மேல சந்தேகமே பட வேண்டாம். சரிங்க சார். நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறேன். ம் என்று சொல்லிவிட்டு அகிலன் மீண்டும் எதையோ யோசித்தான். மேனகாவின் நினைப்பு அவனை நிம்மதியாக இருக்க விடவில்லை. சரிங்க சார், நீங்க முதல்ல சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டுவிட்டு சாப்பாடு கொண்டு வந்திருந்த பையை எடுத்த ராஜேந்திரன் அகிலனை பார்த்து யதார்த்தமாக கேட்டார். என்ன சார், திண்ணையெல்லாம் ஒரே அழுக்கா இருக்குது? அதற்கு வாசல் படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்த அகிலன் திண்ணையை திரும்பி பார்த்துவிட்டு, அது ஒண்ணும் இல்ல என்று கூறி முடிப்பதற்குள் மீண்டும் திண்ணையை பார்த்தான். அவன் கண்கள் எதையோ கூர்ந்து கவனித்தது. அகிலன் சட்டென்று ராஜேந்திரனை நோக்கி, அண்ணா அங்கே நில்லுங்க, இங்க வராதீங்க என்று சொன்னான். என்ன ஆச்சு சார்? நான் சொல்றத செய்யுங்க. அசையாம அங்கே நில்லுங்க என்று கத்திவிட்டு கவனமாக அடியெடுத்து வைத்து வீட்டிற்குள் ஓடினான். சில நொடிகளிலேயே வீட்டிற்கு வெளியே வந்த அகிலன் திண்ணையில் என்னென்னமோ செய்தான். ராஜேந்திரன் எதுவுமே புரியாமல் அந்த இடத்திலேயே நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தார். அகிலன் ராஜேந்திரனை திரும்பி பார்த்து சொன்னான். அண்ணே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ராஜேந்திரன் அருகே வந்து அகிலன் அவரிடம் ஒரு செய்தியை சொன்னான். அதை கேட்டதும் ராஜேந்திரனின் முகத்தில் அப்படி ஒரு மிரட்சி. என்ன சார் சொல்றீங்க என்று கேட்ட ராஜேந்திரன் இன்னமும் அதிர்ச்சியை விட்டு வெளிவரவில்லை என்பது அவரது குரலிலேயே தெரிந்தது. அண்ணே, இப்ப எதுவும் பேச நேரமில்ல. நீங்க விஷயத்தை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக அகிலன் வீட்டிற்குள் ஓடினான். வீட்டிற்குள் சென்று தனது ரிவால்வரை எடுத்துக்கொண்டு அதே வேகத்தில் வெளியே வந்தான். வெளியே வந்த அகிலன் ராஜேந்திரனை பார்த்து கண்ணசைத்துவிட்டு வேகமாக ஊருக்குள் ஓடினான். ராஜேந்திரன் அவன் ஓடுவதை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். அகிலன் ராஜேந்திரனோடு பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த கருப்பு உருவம் கையில் கத்தியோடு சந்துருவை நோக்கி வந்தது. லலிதா சந்துருவை பார்த்து, இங்க இருந்து போயிடுங்க சந்துரு என்றாள். அந்த கருப்பு உடை அணிந்த உருவம் தனது முகத்தை சுற்றி கட்டியிருந்த துணியை அவிழ்த்தது. லலிதா நினைத்தது சரிதான். அந்த கருப்பு உருவம் சந்துருவின் பாட்டிதான். அப்போதும் சந்துரு பதட்டப்படவில்லை. ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க என்று சர்வ சாதாரணமாக கேட்ட சந்துருவை லலிதா வித்தியாசமாக பார்த்தாள். என்ன சந்துரு, என்னாச்சு உனக்கு என்று பாட்டி கோபத்தோடு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஆகல. நான் தான் வந்து பேசுறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? சந்துருவும் அவனது பாட்டியும் பேசிக்கொள்வதை லலிதாவால் நம்பவே முடியவில்லை. அவர்கள் இருவரையும் அவள் மாறி மாறி பார்த்தாள். இங்க என்னதான் நடக்குது? உங்க பாட்டி என்னை ஏன் கொலை பண்ண பாக்குறாங்க என்று லலிதா கண்ணீரோடு கத்தினாள். ஒன்னும் இல்ல லலிதா, பாட்டி சொல்றத மட்டும் கேளு. அங்க போய் உட்கார்ந்து பாட்டி சொல்ற மந்திரங்களை சொல்லு. அப்புறம் உன்னோட உள்ளங்கைய கீறி கொஞ்சம் ரத்தத்தை
காளிக்கு நைவேத்தியமா கொடுத்துடு. அவ்வளவுதான் என்று சந்துரு கூறினான். என்ன இதெல்லாம்? உங்க பாட்டியோட நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்களா? சந்துரு சிரித்துக்கொண்டே சொன்னான். எங்க பாட்டி கிட்ட உன்னை கடத்த சொன்னதே நான் தான். அழுது அழுது சிவந்து போயிருந்த கண்களால் சந்துருவை லலிதா பார்த்தாள். என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி செய்யறீங்க? என்ன காரணம்? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடுச்சா? என்று லலிதா கேட்டாள். இதற்கு மேல் தான் அழுது எந்தவித பயனும் இல்லை என்பதை அவள் புரிந்து கொண்டு விட்டாள். இதற்கு மேல் அழ அவள் தயாராகவும் இல்லை என்பது அவள் குரலில் இருந்தே தெரிந்தது. லலிதா இவ்வளவு கேள்விகளை கேட்டதும் சந்துரு அவள் அருகே நெருங்கி வந்தான். சற்று கீழே குனிந்து அவள் முகத்தருகே பார்த்தான். லலிதா அப்போதுதான் சந்துருவின் முகத்தை நன்கு பார்த்தாள். லலிதாவுக்கு ஒரு கணம் மூச்சு நின்றுவிடும் போல இருந்தது. லலிதா இத்தனை நாட்கள் ஆசையாக கட்டித் தழுவிக்கொண்ட சந்துருவாக அவன் இல்லை. கண்கள் சிவந்தும் அவன் வாயிலிருந்த சிங்கப்பற்கள் கூர்மையாகவும் அவை சற்று வெளியே வந்தும் உடலில் ரோமங்கள் அடர்த்தியாகவும் பார்ப்பதற்கு ஒரு காட்டேரியைப் போல இருந்தான். சந்துரு அவள் அருகே வந்ததும் லலிதா பயத்தால் கண்களை மூடிக்கொண்டாள். சந்துரு அவள் காதோரமாக, என்ன லலிதா, என்ன பார்க்க உனக்கு அருவருப்பா இருக்கா என்று கேட்டான். சந்துரு கேட்டதற்கு அவளால் பதிலே சொல்ல முடியவில்லை. சந்துரு அவளை விட்டு சற்று விலகி அப்பால் சென்றான். பிறகு அவளை பார்த்து பேசினான். லலிதா, இப்ப நீ கேட்டியே ஒரு கேள்வி. நான் இப்ப நடந்துக்க என்ன காரணம்னு. அந்த கேள்வியத்தான் நான் ஒவ்வொரு நாளும் என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கல லலிதா. கிடைக்கவே இல்ல லலிதா என்று கத்தினான். லலிதா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன பாக்குற லலிதா? நான் இவ்ளோ வித்தியாசமா இருக்கனேன்னு பாக்குறியா? எனக்குமே தெரியல. இந்த மாதிரி ஒரு வியாதி எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல. நானும் நல்லா தான் இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது தான் என்னோட உடம்புல சில மாற்றங்கள் உருவாச்சு. நான் என்னோட கட்டுப்பாட்டிலேயே இல்லாம போயிட்டேன். நானும் எத்தனையோ புத்தகங்கள் படிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி வியாதி மரபணு மாற்றங்களால எப்படியாவது ஒரு சில பேருக்கு வருமா? அந்த மாதிரி ஒரு நோய் தான் எனக்கு இருக்கு. இப்போ என்ன பார்த்து பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு கேட்டியே, என்னோட வலி உனக்கு தெரியுமா? பகல்ல மனுஷனாவும், இரவுல ஒரு மிருகமாவும் இருக்கிறதோட வலி எனக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும் தான் தெரியும் என்று கோபத்தோடு கத்தினான். லலிதாவால் அவன் சொல்வதையெல்லாம் நம்பவே முடியவில்லை. சந்துரு தொடர்ந்து பேசினான். இந்த நோய் என்னோட வாழ்க்கைய பாதிச்சுது. என்னால படிக்கவே முடியல. பாதியோட படிப்பை நிறுத்திட்டு ஊருக்கு வந்துட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் நரக வேதனைய அனுபவிச்சேன். என் மூளைக்குள்ள ஒரு குரல் எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்குது. அந்த குரல் என்ன ஒரு நாள் மிருகமாகவே மாத்திருச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பௌர்ணமி அன்னைக்கு என்னோட வெறி அதிகமாயிடுச்சு. வீட்டுல இருந்தா ஏதாச்சும் தப்பா நடந்துடுமோன்னு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஓடி போயிட்டேன். ஆனா அந்த நேரத்துல அங்க ஒரு பொண்ணு வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் கட்டுப்பாட்டை இழந்துட்டேன். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுனேன். ஆனா முடியல. நான் அந்த பொண்ண கொன்னுட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ண கொன்னதுக்கு நான் எவ்வளவு வருத்தப்படுறேன் தெரியுமா? சந்துரு, இதெல்லாம் வேண்டாம். உங்க பிரச்சனைய சரி பண்ணிடலாம் என்று லலிதா ஏதோ ஒரு ஞாபகத்தில் கூறினாள். உனக்கு புரியல லலிதா. இந்த நோயை யாராலையும் சரி பண்ண முடியாது. இது எனக்கு தெரிஞ்சதும் நான் தற்கொலை பண்ணிக்க போனேன். ஆனா என்னோட பாட்டி என்ன காப்பாத்திட்டாங்க. கடைசியில என்னோட பாட்டி கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். மந்திரமும் ஜோசியமும் நல்லா தெரிஞ்ச என்னோட பாட்டி பல ஓலைச்சுவடிகளை படிச்சு இதுக்கு ஒரு வழி சொன்னாங்க. அது என்ன தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே லலிதா அருகே அவன் வந்தான். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல பிறந்த கன்னி பொண்ண காளிக்கு பலி கொடுத்துட்டு அந்த பொண்ணோட ரத்தத்தை காளிக்கு பூஜை செஞ்சு அந்த ரத்தத்தை நான் குடிச்சா இந்த நோய் சரியாகும்னு என்னோட பாட்டி சொன்னாங்க. மத்தவங்க மாதிரி நானும் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதான் தேட ஆரம்பிச்சேன். 4 வருஷம் ஆனது உன்னை கண்டுபிடிக்க. இந்த 4 வருஷமும் நான் எந்த கொலையும் பண்ணாம என்ன கட்டுப்படுத்திக்கிட்டேன். சந்துரு இப்படி சொன்னதும் லலிதாவுக்கு தன்னுடைய ராசி சிம்ம ராசி என்பதும் தன்னுடைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் என்பதும் தான் சித்ரா பௌர்ணமி அன்று பிறந்தவள் என்பதும் நினைவுக்கு வந்தன. சந்துரு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். உன்னோட அப்பா மேனேஜரா வேலை பார்த்த கம்பெனியை நான் வாங்கினேன். உங்க அம்மா அப்பா சம்மதத்தோடவே உன்னை கல்யாணமும் செஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா என்னையும் கொலை செய்ய போறியா? இப்ப செத்துப்போன அந்த 2 பொண்ணுங்களையும் கொன்னது நீதானா என்று லலிதா கேட்டாள். அந்த 2 பொண்ணுங்களையும் கொன்னது நான் தான். ஆனா கொன்னது உனக்காக என்று தனது கையை லலிதாவின் முன் நீட்டினான். லலிதா பயத்தோடும் ஆச்சரியத்தோடும் அவனை பார்த்தாள். என்ன? எனக்காகவா? ஆமா, உனக்காகத்தான். நான் பண்ணுன கொலைய விட பெரிய தப்பு உன்னை காதலிச்சதுதான். இவ்வாறு சந்துரு சொன்னது லலிதாவை ஒரு கணம் யோசிக்க வைத்தது. ஆமா லலிதா, உன்னை பலி கொடுக்கத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன்.
ஆனா எனக்கே தெரியாம நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். உன்னை கொல்றதுக்கு எனக்கு மனசே வரல. பாட்டி கிட்ட என்னோட நிலைமைய சொன்னேன். பாட்டி என்ன திட்டுனாங்க. பேசாம அவள கொன்னுட்டு உன்னோட வியாதிய சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உன்னை கொல்ல எனக்கு மனசே வரல. பாட்டி கிட்ட வேற வழி இருந்தா சொல்லுங்கன்னு கெஞ்சினேன். அப்புறம் அதுக்கு பாட்டி ஒரு வழி சொன்னாங்க. உன்ன கொலை பண்ண வேண்டாம். உன்னோட ரத்தம் மட்டும் பூஜைக்கு போதும்னு சொன்னாங்க. ஆனா உன்னோட உயிருக்கு பதிலா 2 கன்னி பொண்ணுங்களோட உயிர காளிக்கு பலி குடுக்கணும்னு சொன்னாங்க. இப்ப புரியுதா? உன்ன கொல்லாம இருக்கத்தான் அந்த 2 பொண்ணுங்களையும் கொன்னேன். இதெல்லாம் மூட நம்பிக்கை சந்துரு என்று லலிதா சொன்னாள். எதுவா வேணா இருக்கட்டுமே! இது என்னோட கடைசி முயற்சி. நான் இந்த விஷயத்துல மாறப் போறதே இல்ல. எல்லாத்தையும் நான் பொறுமையா யோசிச்சு தான் செஞ்சிருக்கிறேன். நம்ம 2 பேருக்கும் இந்த ஊருக்கு வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே, யாருக்கும் தெரியாம இந்த ஊருக்கு வந்து, காளிக்கு பலி குடுக்க இந்த ஊர் கன்னி பொண்ணு ஒருத்திய கொன்னேன். அதுக்கப்புறமா உன்னோட இந்த ஊருக்குள்ள முதல் தடவ வர்ற மாதிரி வந்தேன். நீ கன்னி பொண்ணா இருந்தா தான் இந்த பூஜைய செய்ய முடியுங்கிறதுனால தான், பாட்டிகிட்ட சொல்லி நம்ம 2 பேரையும் 15 நாள் தள்ளி இருக்க வச்சேன். நான் அடிக்கடி வெளியில போகணுங்கிறதுனாலயே, தனி ரூம்ல உன்ன பாட்டியோட கண்காணிப்புல இருக்க வச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு கன்னி பொண்ண கொலை செய்யத்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். தொடர்ந்து பெண்கள் கொலை செய்யப்பட்டதுனால, யாரும் காட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. அதனால காட்டுக்குள்ள யாரும் வரவே இல்ல. இருந்தாலும் நான் காட்டுக்குள்ளேயே இரவு நேரத்துல சுத்திக்கிட்டு அலைஞ்சேன். நானே எதிர்பார்க்காம ஒரு நாள் அந்த ராத்திரியில ஒரு மலைவாழ் பெண் வந்தா. என்னோட நல்ல நேரம் அவளுக்கு கல்யாணம் ஆகல. அவளையும் கொலை செஞ்சேன். அப்படின்னா, அந்த கருப்பு உருவம் நீங்க தானா? என்று லலிதா கேட்டாள். நீங்க வந்த முதல் நாள் பார்த்த கருப்பு உருவம் நான் தான். உன்னை இன்னைக்கு கடத்திக்கிட்டு வந்த கருப்பு உருவம் எங்க பாட்டி. ஆனா, நீயும் நானும் ஒரு நாள் மாடியில பேசிக்கிட்டு இருந்தபோது பார்த்த கருப்பு உருவம் தான் யாருன்னே தெரியல. இன்னைக்கு அந்த அகிலன போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததும், யாரும் என் மேல சந்தேகப்படக்கூடாதுன்னு தான். இந்த விஷயத்தை எல்லாம் விடு லலிதா. பாட்டி சொல்ற மாதிரி நீ நடந்துக்க. சந்துரு, நீங்க செய்யறது தப்பு என்ற லலிதாவின் அருகே சந்துரு வந்தான். அவளிடம் மிக மென்மையாக கூறினான். லலிதா, என்ன புரிஞ்சுக்கோ. நான் உன்ன மட்டும் கொன்னு என்னோட வியாதிய சரி பண்ணி இருக்கலாம். ஆனா, அத நான் விரும்பல. ஏன்னா நீ எனக்கு வேணும். நான் உன்னோட வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு நாளும் என்ன நினைச்சு நினைச்சு என்னோட பாட்டி இந்த வீட்டுல அழற சத்தம் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் உன்னை என்ன பண்ண சொல்றேன்? ஒரு சின்ன பூஜை தானே. எனக்காக, உன்னோட சந்துருவுக்காக பண்ண மாட்டியா லலிதா? சந்துரு, அவகிட்ட எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கிற? இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல. என்று பாட்டி பேசி முடிப்பதற்குள் சந்துரு குறுக்கிட்டு, பாட்டி, நீங்க இருங்க. லலிதா நான் சொன்னா கேப்பா என்று சொல்லிவிட்டு மீண்டும் லலிதா அருகே வந்தான். இங்க பாரு லலிதா, இந்த பூஜை முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடுவோம். யாருக்கும் தெரியாம நம்ம 2 பேரும் போய் சந்தோஷமா வாழலாம். நான் உன்னோட வாழணும். நான் உன்னை அவ்வளவு காதலிக்கிறேன். இதெல்லாம் காதல் கிடையாது என்று லலிதா கோபமாக கத்தினாள். லலிதா, என்னை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இப்ப கூட என் மண்டைக்குள்ள ஒரு குரல் உன்னை கொல்ல சொல்லிக்கிட்டே இருக்குது. அத வேணான்னு நினைக்கிறேன். பேசாம நான் சொல்றத கேளு. இங்க யாரும் உன்னை காப்பாத்த வரமாட்டாங்க என்று சந்துரு முடிப்பதற்குள், அது எப்படி? நான் வருவேன்ல என்று சொல்லிக்கொண்டே சந்துரு முன்பு திறந்து கொண்டு வந்த கதவின் வழியாக அகிலன் வந்தான். சந்துரு வந்த அவசரத்தில் கதவை பூட்ட மறந்துவிட்டான். வெறுமனே கதவை சாத்தித்தான் வைத்திருந்தான். அகிலனை இந்த நேரத்தில் கண்டதும் சந்துரு சிறிது பயந்தே போய்விட்டான். ஏண்டா, கொலை பண்றவன் இப்படி கதவை திறந்து வச்சுக்கிட்டா கொலை பண்றது என்று அகிலன் கேட்டான். ஏய், நீ எப்படி இங்க வந்த? உன்னோட மாமியார் வீட்டுக்கு வா, விவரமா சொல்றேன். ரொம்ப தப்பு பண்ணிட்ட அகிலன். இந்த நேரத்துல நீ இங்க வந்திருக்கவே கூடாது. சரி, இப்ப நீயும் சாகப் போற என்று சொல்லிவிட்டு சந்துரு அகிலனை நோக்கி ஓடி வந்தான். ரொம்ப பேசாத, வாடா என்று அகிலனும் கூறிக்கொண்டே சந்துருவை நோக்கி ஓடினான். இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் பாய்ந்து சண்டை போடத் தொடங்கினார்கள். சந்துருவின் மிருக பலத்தை தாங்க முடியாமல் அகிலன் முதலில் தடுமாறி போனான். ஆனால் உடனே சுதாரித்துக் கொண்டான். தனது இடுப்பில் வைத்திருக்கும் துப்பாக்கியை அகிலன் பயன்படுத்த விரும்பவில்லை. சந்துருவை உயிரோடு பிடிக்கவே அகிலன் நினைத்தான். சந்துருவும் அகிலனும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது சந்துருவின் பாட்டி லலிதாவின் அருகே வந்தாள். லலிதாவின் கால் கட்டுகளை மட்டும் அவிழ்த்து விட்டாள். லலிதாவின் கைக்கட்டை அவிழ்த்து விடவில்லை. லலிதாவை நாற்காலியிலிருந்து எழுப்பி பலிபீடத்திற்கு இழுத்துச் சென்றாள். அகிலன் ஒருபுறம் சந்துருவை சமாளிக்க பெரும் பாடுபட்டு கொண்டிருந்தான். சாதாரண மனிதர்களை விட சந்துரு மிக பலசாலியாக இருந்தான். அகிலன் அவனது கண்களையும் கூரிய பற்களையும் பிறகே கவனித்தான். லலிதாவை தரதரவென்று இழுத்துக்கொண்டு சந்துருவின் பாட்டி பலிபீடத்திற்கு அருகே கொண்டு போனாள். லலிதாவால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்த லலிதாவை பலிபீடத்தில் தலையை வைக்க செய்தாள்.
உன்னால தாண்டி இதெல்லாம். அப்பவே இந்த பைத்தியக்காரன்கிட்ட உன்னை கொல்ல சொன்னேன். அவன் கேட்கவே இல்ல. இப்போ நானே உன்னை பலி கொடுக்கிறேன் என்று சொன்ன சந்துருவின் பாட்டி லலிதாவின் தலையை பலிபீடத்தில் வைத்து ஒரு கையால் அழுத்தி பிடித்துக் கொண்டே மற்றொரு கையில் கத்தியை எடுத்தாள். நிலைமையை உணர்ந்து கொண்ட அகிலன் தன் மொத்த பலத்தையும் திரட்டி சந்துருவின் முகத்தில் ஒரு குத்து விட்டான். சந்துரு சற்று தள்ளி போய் விழுந்தான். சந்துருவின் பாட்டி லலிதாவின் கழுத்தை குறிவைத்து லலிதாவின் தலையை துண்டாக்க வேண்டும் என்ற நினைப்போடு கத்தியை ஓங்கினாள். லலிதா கண்களை மூடிக்கொண்டாள். ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டது. லலிதா கண்களை திறந்து பார்த்தாள். தன்னை கத்தியால் வெட்ட வந்த பாட்டியின் மார்பில் தோட்டா துளைத்து ரத்தம் வழிவதை லலிதா பார்த்தாள். அகிலன் வேறு வழியின்றி பாட்டியை சுட்டுக் கொன்றான். சற்று அப்பால் போய் விழுந்த சந்துரு பாட்டி இறந்து கிடப்பதை பார்த்ததும் வெறி பிடித்தவனைப் போல பாட்டி என்று கத்தினான். அடுத்த கணம் அகிலன் மீது அரக்க பலத்தோடு பாய்ந்தான். அகிலன் இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவே இல்லை. சந்துரு அகிலனை கண்மூடித்தனமாக தாக்கினான். சந்துரு தாக்கியதில் அகிலன் கையில் வைத்துக் கொண்டிருந்த துப்பாக்கி எங்கோ போய் விழுந்தது. ஒரு கட்டத்துக்கு அகிலனால் சந்துருவை சமாளிக்கவே முடியவில்லை. அகிலனை கீழே தள்ளி அவன் மார்பின் மீது சந்துரு ஏறி உட்கார்ந்தான். அருகே கிடந்த செங்கல்லை எடுத்து அகிலன் நெற்றியை பார்த்து ஓங்கி அடித்தான். அகிலனின் நெற்றியில் ரத்தம் வழிந்தோடியது. இதற்குள் லலிதா சிறிதே மயங்கியே போயிருந்தாள். அகிலன் வைத்திருந்த துப்பாக்கி அவள் அருகே வந்து விழுந்ததும் தான் அவள் அகிலனை திரும்பி பார்த்தாள். அகிலனை சந்துரு பலமாக தாக்கிக் கொண்டிருந்தான். அகிலன் நெற்றியிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. சந்துரு அவனை தாக்குவதை நிறுத்திவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒரு மூலையில் கிடந்த கடப்பாரியை சந்துரு கவனித்து விட்டான். சந்துரு அகிலனின் மீது எழுந்து கடப்பாரியை எடுக்க ஓடினான். இதை லலிதா கவனித்து விட்டாள். அகிலன் நெற்றியில் பட்ட காயத்தால் நிலை குலைந்து போய்விட்டான். அவனால் எதையுமே சிந்திக்க முடியவில்லை. சந்துரு ஓடிச் சென்று கடப்பாரியை கையில் எடுத்தான். லலிதா தனது காலடியில் கிடக்கும் துப்பாக்கியை கவனித்தாள். ஏய் என்று கத்திக்கொண்டே கடப்பாரையோடு அகிலனின் மார்பை குறிவைத்து சந்துரு ஓடி வந்தான். அதே நேரம் லலிதா தனது காலடியில் கிடந்த துப்பாக்கியை அகிலனின் பக்கம் தனது காலால் தட்டிவிட்டாள். அகிலன் தனது பக்கம் வந்து விழுந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டான். அம்மா என்ற சத்தத்தோடு சந்துரு அகிலனின் காலடியில் கடப்பாரையோடு விழுந்தான். இன்னமும் ஒரு நொடி தாமதித்திருந்தால் அகிலனின் உடம்பில் சந்துரு கடப்பாரையை இறக்கியிருப்பான். சந்துரு தரையில் விழுந்ததும் லலிதா அழுது கொண்டே அவன் பக்கம் ஓடி வந்தாள். தனது உடம்பில் 2 தோட்டாக்களை வாங்கியிருந்த சந்துரு இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். அகிலன் எழுந்து வந்து லலிதாவின் கைக்கட்டை அவிழ்த்து விட்டான். லலிதா சந்துருவின் தலையை எடுத்து தனது மடியில் வைத்துக்கொண்டு கதறி கதறி அழுதாள். சந்துரு என்று கூறினாள். அவளது கண்ணீர் அவனது முகத்தில் பட்டதும் அவன் லலிதா என்று முணுமுணுத்தான். லலிதா அவனை கட்டிப்பிடித்து அழுதாள். சந்துரு சந்துரு என்று இடைவிடாது சொல்லிக்கொண்டே அவள் அழுதாள். லலிதா என்று சந்துரு மெல்ல அழைத்தான். லலிதா கண்ணீரோடு அவனது முகத்தை பார்த்தாள். லலிதா என்ன மன்னிச்சிடு என்று மெல்ல பேசினான். அவளால் எதுவுமே பேச முடியவில்லை. கண்ணீர் மட்டுமே அவளது பதிலாக இருந்தது. லலிதா என்ன மன்னிச்சிடு. இது எதுக்குமே நான் காரணம் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுள் தான். எனக்கு இந்த மாதிரி வியாதியை கொடுத்தது. அந்த நோய்க்கு இப்படி ஒரு வித்தியாசமான வைத்தியம் இருக்கிறத எனக்கு தெரிய வச்சது. நான் தேடுனதும் நீ என் கண்ணுல பட்டது அப்படின்னு எல்லாத்துக்குமே காரணம் அந்த கடவுள் தான். ஆனா ஒண்ணு லலிதா, நான் வாழணும்னு நினைச்சதை விட உன்னோட வாழணும்னு நினைச்சது தான் ரொம்ப அதிகம். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் பண்ணுனேன். என்ன மன்னிச்சிடு லலிதா. ஐ எம் சாரி லலிதா அண்ட் ஐ லவ் யூ லலிதா. இதை சொல்லி முடித்ததும் அவன் சிறிது நொடிகள் அமைதியாக இருந்தான். அவன் முகத்தில் அப்படி ஒரு அமைதி. அவனது சிகப்பு கண்களில் ஒளி குறைந்தது. சிறிது நேரத்தில் அவன் கண்கள் மெல்ல மூடியது. நிம்மதியின்றி அலைந்தவனுக்கு நிரந்தரமான அமைதி கிடைத்துவிட்டது. லலிதா அணை உடைந்து பாய்கிற வெள்ளம் போல சந்துருவின் உடலை கட்டி பிடித்துக் கொண்டு கதறி அழுதாள். இவ்வளவையும் பார்த்து கொண்டு நின்ற அகிலன் அவளை சமாதானப்படுத்த அவள் அருகே சென்றான். ஆனால் அகிலன் அவ்வாறு செய்யவில்லை. அவள் மனம் விட்டு அழட்டும் என்ற நினைப்போடு வெளியே வந்தான். தூரத்தில் ஜீப்பில் இன்ஸ்பெக்டரும் ராஜேந்திரனும் இன்னமும் சில போலீஸ்காரர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். அரை மணி நேரத்திற்கு பிறகு ஆம்புலன்ஸ் வந்தது. வீட்டிற்குள்ளே கிடந்த 2 பிணங்களையும் தூக்கி கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள். போலீஸ்காரர்கள் அந்த பெரிய பங்களாவிலும் அந்த பழைய ஓட்டு வீட்டிலும் சோதனை நடத்தினார்கள். இன்ஸ்பெக்டர் லலிதாவிடம் வாக்குமூலம் வாங்கிக் கொண்டிருந்தார். லலிதாவும் அழுது கொண்டே பதில் கூறிக்கொண்டிருந்தாள். சிறிது நேரத்துக்கு பிறகு பழைய ஓட்டு வீட்டிலிருந்து சந்துரு அணிந்த கருப்பு உடையும் இரத்த கரை படிந்த இன்னும் சில ஆடைகளையும் சில கத்திகளையும் கண்டுபிடித்தார்கள். அந்த மண் பாத்திரங்களில் இருந்த இரத்தத்தை பரிசோதனைக்காக எடுத்துக்கொண்டார்கள்.
பிணங்களை ஏற்றிக்கொண்டு ஆம்புலன்ஸ் செல்ல தயாராக நின்று கொண்டிருந்தது. அகிலன் தனியாக நிற்கும் லலிதாவை பார்த்தான். அவளிடம் சென்று ஏதாவது பேசலாமா என்று தோன்றியது. அதே நேரத்தில் அகிலனுக்கு தலை பயங்கரமாக வலித்தது. அவளிடம் எதுவும் பேசாமல் ஆம்புலன்ஸின் முன்பக்கம் சென்று டிரைவருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். ஆம்புலன்ஸ் அங்கிருந்து சென்றது. எப்படியோ ஒரு வழியாக அந்த வெள்ளிக்கிழமை இரவு ஒரு முடிவுக்கு வந்தது. 6 நாட்களுக்கு பிறகு மாலை நேரம். அந்த ஊரே அமைதியாக இருந்தது. அதுவும் அந்த காடுகளில் அப்படி ஒரு அமைதி நிலவியது. அந்த காட்டோரத்தில் இருக்கும் தனது வீட்டில் அகிலன் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அகிலன் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு வந்து கதவை திறந்தான். இன்ஸ்பெக்டரும் அவரது மனைவியும் மகள் மேனகாவும் நின்று கொண்டிருந்தார்கள். "உள்ள வாங்க சார், உள்ள வாங்கம்மா" என்றான் அகிலன். மூவரும் உள்ளே வந்தார்கள். மேனகாவின் அம்மா வாங்கி வந்த பழங்களை மேஜையின் மீது வைத்தாள். "காயம் எப்படி இருக்குது?" என்று மேனகாவின் அம்மா கேட்டார். "பரவால்ல" என்றான் அகிலன். "நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. நானும் அகிலனும் கொஞ்சம் வெளியில போய் பேசிட்டு வரோம்" என்று அவர்கள் இருவரையும் பார்த்து சொல்லிவிட்டு அகிலனை அங்கிருந்து அழைத்துக் கொண்டு இன்ஸ்பெக்டர் வெளியே போனார். சிறிது தூரம் சென்றதும் அகிலன் பேச ஆரம்பித்தான். "சார், அந்த பொண்ணு லலிதா லலிதா இப்ப அவளோட வீட்ல அவ அம்மா அப்பாவோட பத்திரமா இருக்கா." "சரி சார்." "அகிலன், நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணுமே." "கேளுங்க சார்." "அந்த சந்துரு பொண்ணுங்கள ஏன் கொலை செஞ்சான்? எதுக்கு கொலை செஞ்சான்? அப்படிங்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா, அவன நீ எப்படி கண்டுபிடிச்ச? அவன் மேல சந்தேகமே இல்லன்னு சொன்னியே." அகிலன் மெல்ல சிரித்துக்கொண்டே பதில் கூறினான். "இந்த கேஸ்ல நாமெல்லாம் பெருசா யோசிச்சோம். ஆனா, ஒரு சின்ன விஷயத்த மட்டும் மறந்து போயிட்டோம்." "என்ன விஷயம் அகிலன்?" "நடந்த 3 கொலையிலயும் கொலைகாரனோட கைரேகை கிடைக்கல. ஆனா, கால் தடம் கிடைச்சது." "என்ன சொல்ற அகிலன்?" "ஆமா சார். இந்த 3 கொலையிலயும் எனக்கு கிடைச்ச ஒரே க்ளூ கொலைகாரனோட காலடி தடம். கொலைகாரனோட காலடி தடத்தோட அளவு 5.6 ஃபீட். அப்படின்னா அவனோட உயரம் 168 சென்டிமீட்டர். அவனோட வெயிட் 53 to 64 கிலோகிராம். இந்த அளவுகளை வச்சு தான் நான் கொலைகாரனை தேட ஆரம்பிச்சேன். நான் முதல்ல சந்தேகப்பட்டது மளிகை கடை வேலாயுதம். ஆனா அவன் ஒரு இன்னோசென்ட். நான் விசாரிச்ச போதே அவனோட காலடி தடத்தை அளந்து பார்த்துட்டேன். அவன் கொலைகாரன் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து நான் விசாரிச்சது செங்கோடன்." "என்னது? நீ செங்கோடன விசாரிச்சியா? நீ அவன பார்க்கவே இல்லன்னு ராஜேந்திரன் சொன்னான்." "நான் அன்னைக்கு ராஜேந்திரன உள்ள கூட்டிக்கிட்டே போகல. நான் அன்னைக்கு செங்கோடன பார்த்தத அவர்கிட்ட சொல்லவே இல்ல. காரணம், அந்த நேரத்துல என்னால யாரையுமே நம்ப முடியல. நான் செங்கோடன சந்திச்சேன். நாம நினைக்கிற மாதிரி செங்கோடன் ஒண்ணும் கெட்டவன் இல்ல. அவன் ஒரு நாடோடி. அதுவும் இல்லாம அவன் மலையில அலைஞ்சுகிட்டு இருந்தபோது கீழ விழுந்து கால் உடைஞ்சு 1 மாசமா அவன் அந்த குடிசைக்குள்ள தான் இருந்திருக்கிறான். அதனால அவனும் கொலைகாரன் இல்ல. அதுவும் இல்லாம அவனுக்கும் காலடி தடம் ஒத்து வரல. அப்புறம் எப்படி சந்துருவ கண்டுபிடிச்ச?" "நான் கண்டுபிடிக்கல. அவனாவே தான் வந்து மாட்டிக்கிட்டான். சந்துரு கொலை செய்ய போறதுக்கு முன்னாடி என்னோட வீட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்க வந்தான். அன்னைக்கு என் வீட்டு பைப்பு லீக் ஆகி வாசல் முழுவதும் ஒரே சகதி. அப்ப வாசல்ல இருந்த சேறுல அவன் நடந்து வந்திருக்கிறான். திண்ணையில அவனோட காலடி தடம் சேறு பட்டு சுவடா மாறி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்து நான் எதார்த்தமா அவனோட காலடி தடத்த அளந்து பார்த்தேன். கரெக்ட்டா இருந்துச்சு. ஒரு சந்தேகத்துல தான் அவனோட வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா, அவன் தான் கொலைகாரன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல சார்." "எதுலயும் மாட்டாதவன் கடைசியில எப்படி சிக்கிட்டான் பாத்தியா அகிலன்? ஆனா ஒண்ணு சார், அன்னைக்கு பைப் லீக் ஆகாம இருந்து சந்துருவும் என்னோட வீட்டுக்கு வராம இருந்திருந்தா, இந்நேரம் அவன் லலிதாவ கொலை பண்ணியிருப்பான்." "எனிவே அகிலன், கடைசியா எல்லாம் சரியா முடிஞ்சிருச்சு" என்றார் இன்ஸ்பெக்டர். இன்னும் சிறிது நேரம் பேசிவிட்டு இன்ஸ்பெக்டரும் அகிலனும் வீட்டிற்குள் வந்தார்கள். சிறிது நேரம் கழித்து, "சரி அகிலன், உடம்ப பாத்துக்க" என்று சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் வெளியே போனார். அவரைத் தொடர்ந்து அவரது மனைவியும் வெளியே போனார். மேனகா மட்டும் நின்று கொண்டிருந்தாள். அகிலன் அவளை பார்த்தான். மேனகாவின் முகம் வாடி போயிருந்தது. "சரி, நான் வரேன். உடம்ப கவனிச்சுக்குங்க" என்று மேனகா சொன்னாள். பிறகு மெல்ல அங்கிருந்து நகர்ந்தாள். "ஏன், வேற எதுவும் பேச மாட்டீங்களா?" என்று அகிலன் கேட்டான். "என்னதான் உங்ககிட்ட பேச வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல." "டெலிஃபோன்ல தான் பேச வேணான்னு சொன்னேன். நேர்ல இல்லையே." இதை கேட்டதும் மேனகாவின் முகத்தில் சிரிப்பு வந்தது. முகத்தில் பழைய அழகு நிறைந்தது. "இப்பதான் முகம் அழகா இருக்கு" என்றான் அகிலன். "சரி, நான் வரேன்" என்று சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அகிலனும் சிரித்துக்கொண்டே சமையலறை பக்கம் போனான். தேநீர் குவளையோடு வெளியே வந்து நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு விட்ட பக்கத்திலிருந்து புத்தகத்தை மீண்டும் வாசிக்கத் தொடங்கினான். காட்டிலிருந்து குயிலோசை கேட்டது. குயிலோசையை ரசித்துக் கொண்டே
தேநீரை ருசித்துக் கொண்டே புத்தகத்தை வாசித்தான். சூரியன் மலைகளுக்கு பின்னால் மறையத் தொடங்கினான். வானம் முழுவதும் செந்நிறமாக காட்சியளித்தது. வானம் மட்டுமல்ல, வானத்தையும் தாண்டி அண்டவெளியில் இருக்கும் நட்சத்திரங்களும் சிகப்பு நிறத்தில் காட்சியளித்தன. அந்த சிகப்பு நட்சத்திரங்கள் இரவு நேரங்களில் பிரகாசிக்க காத்துக் கொண்டிருந்தன. இதோட இந்த கதை முடிஞ்சது. இது இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை பூமாவுக்கு சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.